நானு அந்த கேள்வி கேட்டு ஒரு இது ஆடியோல அது பதில் போட்டிருந்தீங்களா நீங்க இப்போ ஒரு ஆமா பதிவு. ஆமா அதுல வந்து லாஸ்ட்ல வந்து அகவல் பாராயணம் இது வந்து அதை பத்தி கிளியரா சொல்லல. அது அகவல் பாராயணம் வேணும்ன்றீங்களா? அது அத ஆராய்ந்து அறிந்து கொண்டால் போதுமா? இல்ல பாராயணம் பண்ணலாம், பாராயணம் பண்ணலாம். ம். இப்போ எப்படி பண்றாங்கன்னு கேக்குறீங்களா? இப்ப எல்லாம் வர வர ம். போன்ல பண்றாங்க தெரியுங்களா? ஆமா எல்லாருமே. நிறைய தமிழ்நாடு ஃபுல்லா பரவிச்சு. போன்ல ஒரு 10 பேர் சேர்ந்துக்கிறேன், நீங்க ஒரு 20 வரி, அவர் ஒரு 20 வரி, அதுதான் விடிகாலம் 4 தேவையான்ற. மணிக்கு எழுதுக்குன்னு என்ன இப்போ எனக்குன்னா எனக்கு ஒரு 20 வரி கொடுத்துருவாங்க. ஆமா ரொட்டீன் ஒரு 25 வரி. நான் ஒரு என்ன ஒருத்தர். பண்ணுவேன், 20 வரி வரும்போதே நான் வந்து அலர்ட் ஆயிடணும். ஆமா அதனால நம்ம அடுத்தது அப்ப இந்த சிந்தனை ஓட்டம் எங்க இருக்கு? ஆல்ரெடி நமக்கு சிந்தனை ஓட்டி 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 பழக்கப்பட்டு இருக்கோமே. ஆமா. நம்ம பாராயணம் வந்து காலையில குளிச்சுட்டு அப்புறம் பண்ணணும். இது வந்து தியானம் வந்து விடிகால தியானத்துக்கு மட்டும்தான் வச்சுக்கணும். ஏன்னா அந்த மனம் வந்து அப்பதான் உள்ள இருந்து வருது வெளியில. எங்கேயோ போய் மறைஞ்சிட்டு அது வந்து சூழ்நிலையிலிருந்து வரும்போது அது கொஞ்சம் இயல்பாவே ஃப்ரெஷ்ஷா இருக்கும், தாட்ஸ் கம்மியா இருக்கும். அந்த நேரத்துல அப்படியே தியானத்துல உட்கார்ந்துடணும். மலைஜல உபாதி வந்து அதை கழிச்சுட்டு கிளிக்கிறது கொஞ்சம் அசுத்தமா இருக்காங்க அப்படின்னா குளிச்சிடணும். அது இதுல தாம்பத்தி ஒரு ஏதாவது இருந்தா அது குளிச்சிடணும். குளிக்காம பண்ணக்கூடாது, நைட்டே குளிச்சிடணும்னு சொல்லுவார். ஆமா சாமி வந்து நைட். ஆமா அப்ப முடிச்சிட்டு நம்ம நைட் முடிச்சு குளிச்சிட்டு தியானம் பண்ணிட்டு காலையில வந்து டைமே வேஸ்ட் பண்ண கூடாது. கொஞ்ச நேரம். ஏன்னா அந்த நமக்கு வந்து ஆரம்ப கட்டத்துல இருக்கிறதுனால மனம் குரங்கு மாதிரி குதிச்சு ஓடும். அது வந்து அந்த சூழ்நிலையிலிருந்து வெளியில வரும்போது அதுக்கு வந்து அந்த கொஞ்சம் அந்த ஒரு அந்த ட்ரேசஸ் இருக்கும், அதனுடைய ரிஃப்ளெக்ஸ் கொஞ்சம் அமைதியாவே இருக்கும். அந்த நேரத்தை நம்ம உலகியல் சிந்தனைலாம் இல்லாம மௌனமா மொழி வாக்கு சிந்தனை எண்ணங்கள் இதெல்லாம் கடந்து இந்த சும்மா இருக்கும் சுகம் சொல்றா இல்லைங்களா, அது ஒண்ணுலயே எல்லாமே அடங்கிடுதுங்க. சும்மா இருக்கும் சுகம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? இன்று வருமோ நாளைக்கே வருமோ அல்லது மற்ற அறியேன் எம்கோவே துன்று வெம்மாயை அற்று வெளிக்குள் வெளி கடந்து சும்மா இருக்கும் சுகம். அந்த சும்மா இரு சொல்லற இதுதான் அது வந்து சைவ ஆகமத்துல ஒரு சூப்பரான ஒரு கடவுளே கொடுத்த உபதேச மொழினா வேற எதுவுமே கிடையாது. அருணகிரிநாத பெருமானுக்கு முருகப்பெருமானுக்கு சொன்னதுதான் சும்மா இரு சொல்லற. அத கேட்ட மாத்திரத்திலேயே அவருக்கு வந்து நிர்விகல்ப சமாதி நிலை கூடிருச்சு. 16 வருடங்கள் அப்படியே தான் இருக்காரா. அதுக்கப்புறம் தான் இறைவன் வந்து நமது திருப்புகழை பாடு அப்படின்னு முத்தை தருபத்து கைத்தலைஞர்கள் அதெல்லாம் எடுத்து கொடுத்து அப்புறம் ஒரு 16,000 பாடலும் 16,000 பாடுறாரு. ஆனா கிடைச்சது 1300 தான் கிடைச்சிருக்கு. அப்ப சும்மா இருக்கும் சுகம் அப்படின்றது உங்களுக்கு என்ன, உங்களுடைய கருத்து என்ன சொல்லுங்க. அது தியானம்ன்றது நீங்க அது பேரு வச்சுக்கிறீங்க. கடவுள் சிந்தனையிலே இருக்கு. அது எப்படி இருப்பீங்க கடவுள் சிந்தனையில? அற்புதம் ஜோதி சொல்லிட்டு இருப்பீங்களா? எதுவுமே சொல்லாம இருக்கணும். சொல்லாம என்ன பண்ணுவீங்க? அதான் இறைவனை நம்ம சிந்திக்கணும். அதுக்கு துவாரம் எந்த துவாரத்து வழியா போய் சிந்திப்பீங்க? மனமே இருக்க கூடாதாங்க. தியானம்னா அங்க எண்ணங்கள் இருக்கக்கூடாது. எண்ணங்களற்ற நிலையில அந்த மனம் வந்து அங்க இருக்கும். அதை சாவடிக்க கூடாது, இறக்கும்படி செய்யக்கூடாது. மனம் இருக்கும் ஆனா எண்ணங்கள் இருக்காது. எண்ணங்கள் இல்லாமையே பல விஷயத்தை உணர முடியும். இதுக்கு ஒரு மனோசக்தி இருக்கு. இப்ப நாய் தெருல நான் போறேன், உங்களை பார்க்க வர்றேன், வந்தா புதுசா ஆளு உங்களை பார்க்க பெங்களூர் வர்றேன், அங்க வந்து 7 மணிக்கா வரும்போது நாய் வந்து
என்னை பார்த்து குறைக்குது. ஒரு 3 நாய் தெரு நாய். என்னடா ஒன்னும் புரியல. பட்டுன்னு ஒரு ஐடியா வருது, ஒரு கல் எடுக்கிறேன், பெரிய கல்லா. இப்ப என்ன பண்ணுது அந்த நாய்? அப்போ ஓடும். ஏன் ஓடுது? பயம். ஏன் பயப்படுது? அடிப்பாங்க அப்படின்னு. அப்போ இவன் நம்மள கல்லை எடுத்துக்கிட்டான், இவனை நம்மள உதைப்பான் அப்படிலாம் நினைக்குமா? எதுவும் இல்ல, அடிப்பாங்க அப்படின்னு ஒரே ஓட்டமா ஓடும். எதையுமே நினைக்காது. சூழ்நிலைய மனமே இல்லாம, எண்ணங்கள் இல்லாம அது புரிஞ்சுக்கிற சக்தி மனதுக்கு உண்டு. ஆமா. இப்போ நான் ஒரு ரோட கிராஸ் பண்றேன், பார்த்துதான் கிழக்கு பக்கம் மேற்கு பக்கம் பார்த்துதான் கிராஸ் பண்றேன். திடீர்னு குறுக்க ஒருத்த வந்து பைக் இந்த பக்கமா வந்து வேகமா தாறுமாறா அவனுக்கு பிடிக்கல. உடனே அடுத்த செகண்ட் நான் என்ன பண்றேன், என் உயிரை காப்பாத்திக்கிறது தப்பிக்கிறேன். இப்போ ஐயோ பைக்குக்காரன் வருவானே, அவன் நம்மள மோதிருவானே, நம்ம உயிர், அதெல்லாம் என்ன வருமா? எண்ணங்கள் இல்லாம சூழ்நிலையை புரிஞ்சுக்க முடியும். அது ஒரு இது இருக்கு. எல்லா ஜீவராசிகளும் மனம் உண்டு, ஆனா எண்ணங்கள் இல்லாம அது ஒரு அந்த நேரத்தில் இருக்கிற சூழ்நிலைய அது புரிஞ்சுக்கிற சக்தியை வந்து கடவுள் கொடுத்திருக்காங்க. அதே மாதிரி மனம் வந்து எண்ணங்கள் அற்ற நிலையில ஒரு பென்சிலை ஒரு ஒரு பக்கத்துல ரெக்கார்டு நோட் புக்ல உங்க பொண்ணு வந்து ஆர்ட் படம் போடுது இல்லைங்களா? அப்படியே ஆர்ட் கம்ப்ளீட்டா படம் ஒரே ஒரு பக்கத்துல பெருசா இது பண்ணி அதுக்கு வந்து பென்சில்லயே ஒவ்வொரு பார்ட்டும் எழுதணும். பென்சில் வாங்கி கொடுக்குறீங்க, அந்த பென்சில் அப்படியே எழுத முடியுமா? சிவி தான் எழுதணும். சிவி கூர்மைப்படுத்தி தான் எழுதணும். ஆமா, ரொம்ப ஷார்ப் பண்ணணும். ஆமா, ரொம்ப ஷார்ப் பண்ணாதான் ரொம்ப மெலிசான லைனை போட முடியும். ஒக்கையா என்ன ஆகும்? அது அசிங்கமா வரும். அசிங்க லைன் திக்காக உங்களுக்கு இடம் பத்தாது, நிறைய லைன் எல்லாம் போட முடியாது இல்லையா? ஆமா, அது டோட்டல் டயக்ராம் எல்லாம் நீங்க அடக்க முடியாது. இல்ல, பார்க்கும்போது ரொம்ப அருவருப்பா இருக்கு. அது ஒரு மாதிரி எல்லாம் மிக்ஸ் ஆன மாதிரி இருக்கும். ஆமா, அது வந்து நீங்க எந்த அளவுக்கு பென்சிலை கூடா தீட்டுறீங்களோ அந்த அளவுக்கு நேர்த்தியா படம் ரொம்ப ஷார்ப்பா மைன்யூட்டான ஒரு புள்ளி கூட உங்களால வைக்க முடியும். அதுக்கு அந்த பென்சில் ரொம்ப ஷார்ப்பா இருக்கணும் இல்லைங்களா? ஆமா, இப்ப ஸ்கெட்ச் கூட இருக்கு, ஸ்கெட்ச்ல போட முடியுமா? அது ஆமா, அது ரொம்ப கொஞ்சம் தரிகமா வரும். நான் என்னடா மொக்க மாதிரி பேசுறேன் அப்படின்ட்டு. அந்த மாதிரி மனம் வந்து எண்ணங்களற்ற நிலையில அது ஆட்டோமேட்டிக்கா ஷார்ப் ஆகும் போது அது வந்து உண்மைய வெளியில கொண்டு வந்துடும். ஏன்னா அந்த மனோவெளிக்கு உள்ளதான் நீங்க போய் ஆகணும். மனம் இல்லாத ஒரு மற்ற விலங்கினங்கள் கடவுளை சிந்திக்க முடியுமா? முடியாது. மனிதன் மட்டும்தான், மனித இதுல மட்டும்தான் நாம வந்து இறைவனை சிந்திக்கவோ, இந்த பிரபஞ்ச தோற்ற காரணத்தை பத்தியோ, நான் யாரு, எங்க இருந்து வந்தேன், ஏன் பிறந்தேன், ஏன் செத்து போறேன், ஏன் இந்த இன்பம் துன்பம். இப்ப ஆடு மாடுகள்லாம் கூட இன்ப துன்பம் வருது. அது ஒரு ஆடுக்கு அடிபட்டுதுன்னா அது அவஸ்தைப்படுது. ஆனா அது அவஸ்தைப்படாம இருக்கணும்ன்றது விரும்பும் அதிசுக்கமா. வேற ஒண்ணும் அதனால செய்ய முடியாது. வந்துட்டு அதை ஏத்துக்கும் அப்படியே. ஆனா நாம அப்படி இல்லையே. ஐயோ இந்த துன்பம் வந்திருக்கு, இதை என்ன தந்திரத்தால இதை நீக்கி கொள்ளலாம் அப்படின்ற சுதந்திரம் மனிதனுக்கு மட்டும்தான் இருக்கு. அதுக்கு மேல எந்த தந்திரத்தினாலும் நம்ம சோதனை நீங்கலன்னா கடைசியில நம்ம என்ன பண்றோம், நமக்கு மேல ஒரு சக்தி இருக்குது அதுகிட்ட வேண்டுவோம் அப்படின்னு நம்ம வேண்டும். இவ்வளவு காரணம் மனம் தானே. ஆனா மனம் ஜடம் தான். எப்ப ஜடம்னா உதயஸ்தானத்துல இருக்கும்போது அது ஜடம் ஆயிடுது. புரிஞ்சுங்களா? இதயஸ்தானத்துல இருக்கும்போது அது ஜடமா மாறிடுது. இப்ப உதாரணமா இறைவனே தான் பதியா இருக்காரு, இறைவனே தான் பசுவா இருக்காரு, இறைவனே தான் பாசமா இருக்காரு. அந்த உள்ளொளி தான் பதியா இருக்கு. உள்ளொளியினுடைய விரிவு நிலை தான் உங்களுக்கு வந்து உயிரா மாறுது. மேற்கொண்டு அது புறத்துல விரியும் போது உடம்பா இருக்குது. ஆனா உடம்புக்கு அறிவு இருக்கா? உடம்புக்கு அறிவு இருக்கா? அந்த உடலுக்கு அறிவு இருக்கா? இல்ல.
அந்த அறிவு எல்லை உயிர் உணர்வோட நின்று போகுது. இந்த உடம்பு இல்லைன்னா உயிரே விளங்காது, அறிவு விளங்காது, ஆன்ம விளக்கமே ஏற்படாது. ஆனா இந்த உடல் தேவைப்படுது. ஆனா இந்த உடல் தான் நமக்கு அறிவு விளக்கத்தை கொடுக்குதுன்றதுனால இந்த உடல் அறிவு மயமானதா? இல்ல இல்ல, இது ஜடம். ஆனா இந்த ஜட பொருள் எங்கிருந்து வெளியில உள்ளொளிதான் வெளியில உள்ளொளி உள்ள இருந்துகிட்டே வெளியில தன் தோற்றத்தை காட்டுது. அங்க காட்டும் போது அங்க ஜடமா தான் இருக்கும். அப்படி காட்டுறதுதான் சூரியனை காட்டுது, வானத்தை காட்டுது, பூமியை காட்டுது, கடலை காட்டுது. எல்லாமே இறைவன் தான். ஆனா எதை ஒண்ணுத்தையும் சுட்டி காட்டி இதுதான் இறைவன் சொன்னா சொல்ல முடியாது. ஏன்னா அது புறத்துல தோற்றம் காட்டிக்கிட்டு இருக்கும், அவ்வளவுதான். அப்போ அந்த ஒரு குறிப்பிட்ட பொருளை மட்டும் நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா அது ஜடம் தான். ஆனா அந்த ஜடம் அருள் உணர்வு தான் வெளியில வந்தா ஜடமா மாறிடுது. அதே மாதிரிதான் அருள் ஒளி, அந்த உள்ளொளி தான் இந்த படற்கை நிலைக்கு வரும்போது அது ஜடமா மாறிடுது. அப்போ மனம் ஜடம் தான் இருந்தாலும் உயிர் வெளி அதனை உணர்கலை வெளியில் அயலற வகுத்த அற்புறுஞ்சோதி. அந்த உணர்தல் அதுல உயிர் உணர்வோட மன உணர்வும் சேர்ந்துதான் இருக்கும். ஆனா இதுக்கு மனதுக்கு புறம் என்ற பேரே தவிர அது எதோட ஒட்டிக்கிட்டு இருக்கோம்னா உயிர் உணர்வோடு தான் அது ஒட்டிக்கிட்டு இருக்கும். புரியுதுங்களா? அந்த உயிர் உணர்வு வெளியும் உயிர் வெளியும் இந்த மனோ வெளியும் தனித்தனியா பிரிக்க முடியாது. நமக்கு தூங்கும் போது நம்ம சிந்திக்க முடியுமா? முடியாது. காரணம் அந்த உயிரானது உயிர் ஆற்றல் இங்க இருந்தாலும் அந்த உயிர் உணர்வு ஆற்றல்ல உணர்வு மட்டும் உள்வாங்கப்படுது. அதுதான் ரொம்ப முக்கியம். இப்போ பணத்துக்கும் தூங்குறவனுக்கும் என்ன வித்தியாசம் சொல்லுங்க பார்க்கலாம். இப்ப உணர்வு ஆற்றல் நீங்களே சொன்னீங்களே, உணர்வு உணர்வு தான். உணர்வு உயிர், அதாவது உயிர்ன்றது வெறும் உயிர் மட்டும் கிடையாதுங்க. அதான் உணர்வும் உயிர் சேர்ந்தது. உணர்வு இருக்கு, ஆற்றல் இருக்கு, அதுக்கு ஒரு வடிவம் இருக்கு. இது நாளும் மேஜரா கொண்டதுதான் அந்த உயிர் உணர்வு ஆற்றல் வடிவம். அந்த வடிவம் அதனுடைய வடிவத்துல போய் இந்த பூத பௌதிக அணுக்கள் பதியறதுனால்தான் உங்களுக்கு இந்த பூத பௌதிகளுக்கு ஒரு உருவமே கிடைக்குது. இதுக்கு பேரு புறத்துல உருவமா தருது. இந்த உருவத்துக்கு ஆதாரம் வடிவம். புரியுதுங்களா? புரியுதுங்க. வடிவம் நான் அந்த வடிவத்தை நீங்க தான் உணர முடியுமே தவிர தோற்றக்கூடியதல்ல. அதனால அந்த அருவுருவம் அந்த வடிவம்னு ஒண்ணு இல்லைன்னா இந்த செல்லுகளுக்கு உருவம் எதுவே கிடைக்காது. உங்களுக்கு ஒரு தனி உருவம் இருக்கு இல்லையா? ஆட்டுக்கு ஒரு தனி உருவம் இருக்கு இல்லையா? ஒவ்வொன்றுத்துக்கும் வடிவம் அதிசுக்குமா இருக்கும். அதனாலதான் அது சுக்கும வடிவம். சுக்கும வடிவம். நம்ம இந்த உடம்புக்கு தூள வடிவம் சொல்லக்கூடாது, தூள உருவம் தான் சொல்லணும். அப்ப உள்ளொளி உள்ள இருக்கிற உள்ளொளி அது தயவு சுபாவம், அருள் என்கின்ற சுபாவம். அதாவது சுபாவம்ன்றது அருள் தன்மை, கடவுளுடைய அருள் தன்மை தான் இங்க டாமினேட் பண்ணிருக்கு நமக்கு. அதுதான் எல்லாம் பதி, எல்லாமே அதுதான் கடவுள் பதி எல்லாமே. அந்த அருள் உணர்வு அது என்ன? அது கடவுளுடைய சுபாவம். அதுதான் தனிப்பெருங்கன்மை, அதுதான் உள்ளொளியா இருக்கு. அந்த சுபாவத்திலிருந்து தான் சொரூபம் வருது. சொரூபம் தான் வடிவம். சுபாவ நிலையில இருந்தா சொரூபம் வருது. சொரூபம்னால வடிவனால ஒண்ணு. அந்த சொரூபம்ன்றதுதான் உயிர் உணர்வு ஆற்றலா நமக்கு இருக்கு. உயிர் உணர்வு ஆற்றல் வடிவம். இப்போ தூங்குறவனுக்கும் ஒரு பணத்துக்கும் என்ன வித்தியாசம்? என்ன ஒற்றுமை, என்ன வேற்றுமை? இவனுக்கும் பணத்துக்கும் அனுபவம் உள்ள ஒண்ணும் கிடையாது, சூன்யம்தான். கரெக்டுங்களா? நான் தூங்கிட்டு இருக்கேன்னா எனக்கும் ஒண்ணும் கிடையாதுங்க. எங்க போனா எப்படி மனுஷன் என்ன அவன் கதை என்ன சத்தானா போயிட்டானா
சரி, போனா திரும்பி வருமா? வராது. திரும்பி எழுந்துக்காது. ஆனா நான் எழுந்துப்பேன் இல்லையா? ஆமா, சரி, எழுந்துக்கலாம். இதுதான் வித்தியாசம். முன்ன ஒற்றுமையை பார்த்தோம், இப்ப வேற்றுமையை பார்த்தோம். இந்த வேற்றுமை என்றது எப்படி வருது? இது எதனால நான் வேற்றுமையை சொல்றோம்னா, பணத்துல அந்த உயிர், உணர்வு, ஆற்றல், வடிவம் எல்லாமே ஒடுங்கிடும். எல்லாமே உள்ள ஒடுங்கிடும். அதனாலதான் உங்களுக்கு உரு குறைஞ்சிடும். நீங்க ஃப்ரீசர்ல வைக்கலன்னா அது 2 நாள் வச்சா முதல்ல நாத்தம் தாங்க முடியாது. அப்படியே உருவம் செல்லுகள் பிரியுது இல்லையா? செல்லுகள் பாண்டு உடைஞ்சு அது தனித்தனி ஆட்டமும் மாளிகளா போயிடும். ஏன்னா அதுக்கு பேசிக் பிடிமானம் அந்த வடிவம், உயிர், ஆற்றல், உயிர், உணர்வு மொத்தம் போய் ஆன்மாவில ஒடுங்கிடுச்சு இல்லையா? அதுக்கு பேர் தான் இறப்புன்னு சொல்றோம். உண்மையிலே இறப்புன்னு ஒண்ணு கிடையவே கிடையாது, பிறப்புன்னு ஒண்ணு கிடையவே கிடையாது. இது எல்லாமே மாயை தான். அதனால்தான் மாய பிறப்பு அப்படின்றாங்க. யாரு? சிவபுராணத்துல மாய பிறப்பருக்கும் மன்ன நடி போற்றி. உண்மையில நம்ம பிறக்கவும் இல்லை, உண்மையில இருக்கவும் இல்லை. இது மாய பிறப்பு அப்படின்றாங்க. சரி, நம்ம விஷயத்துக்கு வருவோம். இப்போ நமக்கு நான் தூங்குறேன், இல்ல நீங்க தூங்கிட்டு இருக்கீங்க, நான் சென்னையில இருந்து உங்களை பார்க்க வர்றேன். என்னமா ஐயா இருக்காருன்னா, அவர் இப்பதாங்க வெளியில எல்லாம் போயிட்டு வந்து தூங்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. ஆனா தூங்கிட்டு இருக்கிறது உங்களுக்கு தெரியாது. சரி, நான் பாக்குறேன் அழுத்து, பயங்கர அழுத்து, உங்களுடைய மார்பு அப்படியே தூக்கி விரியுது. நுரையீரல் பெருசா விரியுது இல்லைங்களா? இதை இயங்குது, நுரையீரல் இயங்குது, கிட்னி இயங்குது, எல்லாம் இயங்குது. உயிர் இருக்கிறதுனால இயங்குது. ஆற்றல் இருக்கிறதுனால இயக்கம் நடைபெறுது. வடிவம் இருக்கிறதுனால உரு குலையாம இருக்கு. அப்ப ஒன்னே ஒண்ணு மிஸ்ஸிங். அது என்ன சொல்லுங்க பாக்கலாம்? உயிர். அது உயிர், உணர்வு. உயிர், உணர்வு. அந்த உணர்வு மட்டும் உள்ள வாங்கிக்கிறார் கடவுள். உணர்வுன்னு ஒண்ணு இல்ல, பட் உயிர் இருக்கு, ஆற்றல் இருக்கு, அது வடிவம் இருக்கிறதுனால தான் புறத்துல இருக்கிற உருவம் குலையாம இருக்கும். அப்ப பாருங்க, இவ்வளவு இது இருக்கு. இன்னும் என்னென்ன இருக்குன்னு தெரியல அந்த உயிர் வெளியில, அவ்வளவு இருக்கு அதுல. அந்த உணர்வு மட்டும் போயிடுச்சுன்னா அப்புறம் அப்ப இருக்கிறது அந்த ஜீவன் ஜடம் தானே அர்த்தம். அதான் ஜீவன் கூட ஜடம் தான். இப்ப அங்க இருக்கிறது மொத்தம் புறத்தை சார்ந்தது. சுவாசம், காத்து புறத்தை சார்ந்தது, உஷ்ணம் புறத்தை சார்ந்தது. உஷ்ணமும் வெளிப்பட்டிருக்கோம். அந்த உயிர், ஆற்றல், உணர்வு, வடிவம் சொல்றோம் இல்லைங்களா? அக்னி வந்துகிட்டே இருக்கும். அக்னி வந்துகிட்டே இருக்க உள்ள. நம்ம குளிர்காலத்துல மழை ஜலம் கழிச்சுன்னு வச்சுங்க, ஆவி வரும். பார்த்துருக்கீங்களா? எப்படி வருது? அது மட்டும் இல்ல, நம்ம உஷ்ணம் ஒரு குறிப்பிட்ட டெம்பரேச்சர்லயே இருக்கணும். இந்த டெம்பரேச்சருக்கு கீழே போனா சில்லுன்னு ஆயிரும், மேல போனா அதிகமா, 2 போனாலும் ஆபத்து தான். அங்க உஷ்ணத்தன்மையும் அந்த உயிருக்குள்ள இருக்கு. உஷ்ணம்ன்ற ஒரு தன்மை எப்படி அணுவுக்குள்ள, புரோட்டானுக்குள்ள அந்த லட்சக்கணக்கான செல்சியஸ் வெப்பம் இருக்கும், அதே மாதிரி உயிருக்குள்ள அதிசூக்குமமான ஒரு, அது மின்காந்த சக்தின்னு சொல்ல முடியாது, அது கடவுள் சம்பந்தப்பட்டது. அந்த உஷ்ணம் நம்ம தியானம் பண்ணும் போது அது நல்ல உஷ்ணமா மாறி அது அது உடம்புல இருக்கிற பிணி எல்லாம் போக்கி அது அறிவு சம்பந்தப்பட்ட உஷ்ணம். அது பூத சம்பந்தப்பட்ட உஷ்ணம் கிடையாது. அது உணர்வுல ஏற்படுவது அது உஷ்ணம். அந்த உஷ்ணம் கடவுளுடைய ஒரு கூறு தான். அது கடவுள் சக்தியில ஒரு கூறு. சரி, இப்போ நம்ம அந்த டிஃபரன்ஸ் பார்த்துட்டோம். இப்ப சும்மா இரு, அத பத்தி தானே பேசிட்டு இருந்தோம். இப்ப எப்படி சும்மா இருப்பீங்க? மனதை பத்தி பேசிட்டோம். மனம் எண்ணங்கள் அற்ற நிலையில் நிக்கணும். அப்படி இல்லைன்னா அது சும்மா இருக்க முடியாது. எண்ணங்கள் அற்ற நிலை எந்த இடத்துல போய் எண்ணங்கள் அற்ற நிலையில நிப்பீங்க? அதான் தெரியலையே. அது புரியலையா எனக்கு. அது எங்க நிக்குமோன்னு தெரியல எனக்கு.
நம்ம குழுவில நீங்க அட்மின் ஆகுறீங்க, 3 வருஷமா இருக்கிறீங்க. இப்படி நீங்களே இப்படி சொன்னா நீங்க எப்படி பயிற்சி முகாம் நடத்த போறீங்க சொல்லுங்க. சரி, நல்ல கேள்விதான் இது. அப்புறம் எப்படி நம்மளாம் ஒன்னா சேர்ந்து இத சுவாமிகளுடைய இது கொண்டு போறது சொல்லுங்க பார்க்கலாம். நாமளே திரும்பி திரும்பி கேள்வி கேட்டுக்கிட்டு இருந்தா காலம் ஃபுல்லா இப்படி எதுனா கேள்வி கேட்டதா எப்படி? அது எப்ப நம்ம தயாராகிறது? நாம ஒரு அணு அளவுதாவது கொஞ்சம் பிராக்டிஸ்ல இருந்தா தானே. அணுவளவு போதும், அதுக்கே கடவுள் சந்தோஷப்படுவார். அடாடா இத்தனை கோடி பிறகு கடத்தி வந்திருக்கோம், ஏதோ பரவாயில்ல இந்த பையன் ஏதோ கொஞ்சம் ஏதோ ஒரு முயற்சி பண்றான்னு சொல்லிட்டு அவர் சந்தோஷப்பட்டு ஒரு கிஃப்ட் கொஞ்சம் மேலே ஏற்றி விடுவாரு. சும்மா இரு சொல்லற பேசாம இருக்கிறது சொல்லறன்றது இல்லைங்களா? பேசாம இருக்குது ஆடு மாடு கூட தான் பேசாம இருக்குது. அப்ப முக்தி அடைஞ்சிருமா? சொல் அற அப்படின்னு வர்றதுல அது பேசாம அப்படின்றதா? சொல் ஞான் தான் எனும் சொல் கெட்டால் அன்றி யாவர்க்கும் காண்டற்கரிதாம் சத்தியம். இது சொல்றார் அருணகிரிநாதர். சொல் அப்படின்றது ஆணவ மனம், ஆணவ மனத்தை குறிக்குது. இந்த இடத்துல சொல்லுன்றது ஆணவ மனத்தை குறிக்குது. நான் அப்படின்ற அந்த ஒரு ஆணவம் இல்லாம இந்த ஒரே ஒரு நிமிஷம்ங்க, ஒரே ஒரு நிமிஷம். எனக்கு இப்ப நான் வேலையா இருக்கேன். சொல்லுங்க ஐயா. பாஸ் பண்ணிட்டு போயிட்டு வாங்க. பாஸ் ரெக்கார்டிங் பண்ணுறீங்களா? பாஸ் பண்ணிட்டு போயிட்டு வாங்க. போயிட்டாங்க. சொல்லுங்க. சும்மா இரு சொல்லற. சொல்லுன்றது சொல் அற அப்படின்னா அந்த இடத்துல இந்த இடத்துல வந்து சொல்லுன்னா ஆணவ மலத்தை குறிக்குது. ஆணவ மலத்தை குறிக்குது. ஆணவ மலம் அற்று நிக்கணும், அதுதான் சொல்லற. சும்மா இது அப்புறம் பாத்துக்கலாம். சொல்லு அந்த சொல் ஆணவ மலம் போகணும். ஆணவ மலம் போறதுக்கு நாம என்ன பண்ணுவோம்? ஆணவ மலம்ன்றத அழுக்கை எடுக்கணும். சர்ஃப் பவுடர் வாங்கி போட்டா போதுமா? அதெல்லாம் எதுக்கு வருது? அது எப்படி ஆணவ மலம்? அம்மா நான் வேண்டுதல் கேட்டு அருள் புரிதல் வேண்டும், ஆணவ மாதிய முழுதும் அறுத்த நிற்றல் வேண்டும் அப்படின்னு நாம பாடுறோம். அதெல்லாம் பாருங்க. அது எப்படி அறுத்து எடுக்கிறது? எப்படி ஆணவ மலத்தை எப்படி அறுத்து எடுக்கிறது? தற்போதும் ஒழிக்கணுமா? அதான் தற்போது யான் எனது என்கின்ற தற்போதத்தை ஒழிக்கணும். யான் எனது என்கின்ற தற்போதத்தை ஒழிக்கணும். அதான் எப்படி ஒழிப்பீங்க? தற்போதத்தை எப்படி ஒழிப்பீங்க? யான் எனது நான் எனதுன்னு சொல்றோம் இல்லைங்களா? அதை எப்படி புரிஞ்சுட்டு இருக்கீங்க? நான் என்பது என்ன, எனது என்பது என்ன? யான்ன்றது நான் புரிஞ்சுன்னு தேக நிலையில தான் அது நம்மளுக்கு புரியுது இல்லைங்களா? தேக நிலை கொஞ்சம் கீழே இறங்க வேண்டாம், விசார நிலைக்கு வந்துட்டோம். உபாய விசாரம் தான், உபாயமா விசாரம் பண்றோம். இப்ப தேக நிலையை பத்தி பேச வேண்டாம், தேக நிலை பத்தி பேச விசார நிலைக்கு வர்றோம். நம்ம வந்து ஒரு ஓரலா விசாரணை பண்றோம். சரியா? யான்ன்றது இந்த உயிர் நிலையில இருந்து தான் சொல்றோம் நம்ம. சொல்லுங்க. சரி, இல்ல நான் அப்படி பாஸ்ட்ல போட்டு வேலை இப்ப முடிச்சிருங்க. அது என்ன பண்றீங்க? நீங்க பேசிட்டே இருங்க. சரி. அவங்களுக்கு எப்பவுமே ஒரு ஆள் இருந்துகிட்டே இருக்கு. அது அவனுக்கு போர் அடிக்கல. இல்ல அது புரிஞ்சுக்க மாட்டாங்க. சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. இப்ப நானுன்றது என்ன, எனதுன்றது என்ன, அதுதான் தற்போதம்ன்றாங்க. தற்போதம்ன்றது ஆணவம், ஆணவத்தை நான் என்பதை அகங்காரம், எனது என்பது மமகாரம் சொல்லுவாங்க.
நான் எனதுன்றது அகங்காரம் அமகாரம். இப்ப நான்ன்றது என்ன? அது எனது, நான் எனது, யான் எனது என்னும் செருக்கறுப்பான் வானோர்க்கு உயர்ந்த உலகம் புகும் அப்படின்னு சொல்றாங்களா இல்லையா? திருவள்ளுவர் சொல்றாரா இல்லைங்களா? சொல்லுங்க. ஆமா. யான் எனது என்னும் செருக்கறுப்பான் வானோர்க்கு உயர்ந்த உலகம் புகும் அப்படின்னு சொல்றாங்க இல்லைங்களா? ஆமாங்க. அப்ப அந்த நான் எனது, நான் என்றது என்ன, எனது என்பது என்ன? ஏன் அந்த வார்த்தையை வள்ளுவர் சொல்லியிருக்காங்க? சொல்லுங்க. நம்ம சொல்லுங்க. ஹலோ. நான் இருக்கேன். இல்ல அங்க அம்மா இன்னும் கேட்டுட்டே இருக்காங்க. அது சும்மா இருந்தேன். இல்ல சொல்லுங்க. சொல்லுங்க. நான்ன்றது எனதுன்றது அது ரெண்டும் ஒண்ணுதானே? இல்ல, அது எப்படி ரெண்டும் ஒண்ணா? ரெண்டும் ஒண்ணுன்னா ஏன் திருவள்ளுவர் யான் எனது ரெண்டா பிரிச்சு சொல்றாங்க? ஏன் அகங்காரம் அமகாரம் ரெண்டா பிரிக்கிறாங்க? அது ஏன் ரெண்டா பிரிக்கணும்? ஒண்ணு நானும் சொல்லாமே. யான்ன்றது உயிர் நிலை இல்ல, எனதுன்றது அது அதை சார்ந்ததுங்களா? உபாய ஞானத்துல முதல்ல உபாய ஞானம் தான். இதுல தரவா இருக்கணும் இல்லையா? நான் என்பது நீங்க இருக்கிறீங்க இல்லைங்களா? ஆமா. அந்த நீங்க இருக்கிறது இன்னொருத்தர்கிட்ட உங்களுக்கு தெரியுது. நீங்க இருக்கிறீங்க, அதுக்கு எந்த லாங்குவேஜ் தேவைப்படுதா? எதுவும் இல்ல. நீங்க இருக்கிறீங்க, அதற்கு எதனா சாட்சி தேவைப்படுதா? எதுவும் தேவையில்லை. ஆனா நீங்க இன்னொருத்தருக்கு சொல்லும் போது, உங்களுக்கு இருக்க சொல்லும் போது, கேப்பா நான் இருக்கும்பா, நான் இருக்கு, பயப்படாத, நான் பாத்துக்கிறேன், எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன், நான் இருக்கேன் சொல்றோம் இல்லையா? ஆமா. பையனுக்கு ஸ்கூல்ல உங்க பொண்ணுக்கு இது எடுக்கிறாங்க, சுந்தரி அப்படின்னு உள்ளே நையான்னு சொல்றாங்க இல்லையா? ஆமா. அவங்களுடைய இருப்ப சொல்றாங்க. அந்த இருப்பு நீங்க இருக்கிறத இன்னொருத்தருக்கு சொல்லும் பொழுது அது நான் என்ற ஒரு வார்த்தையா வருது. ஓகேங்களா? ஓகே. இப்ப புரியுது? ஓகேங்களா? உங்களுடைய இருத்தல் நானுன்னா உங்களுடைய இருப்பு நிலை, இருத்தல். சரிங்க. ஓகே. இப்போ எனதுன்னு என்னென்ன? எனது என்ன? எனக்கு சார்ந்த இதெல்லாம் ஒரு தடவை ஒண்ணு குடிக்கிறது. இப்ப லட்டு குடுக்குறோம், சாப்பிடுறீங்க. இப்ப ஒரு லட்டு குடுக்குறேன், உங்களுக்கு ஒரு காராஸ் குடுக்குறேன், சாப்பிடுங்க அந்த கையில. சரிங்க. சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டேன். காராஸ் குடுக்குறேன், சாப்பிட்டேன். ரெண்டு பொருள் கொடுத்துருக்கேன். முதல்ல கொடுத்தது எப்படி இருந்தது? இனிப்பா இருந்தது. நான் அந்த பொருள் ரெண்டாவது கொடுத்தது அது காரமா இருந்தது. நான் அந்த பொருளுடைய தன்மையை கட்டினா, நான் அந்த பொருளுடைய தன்மை கேட்கலையே. சரி, லட்டு எப்படி இருந்தது? லட்டு உருண்டையா இருந்தது. இல்ல லட்டு லட்டு இனிப்பா இருந்தது, காரம் இதா இருந்தது, காரமா இருந்தது. உங்களுக்கு எப்படி இருந்தது? அது எனக்கு இது இனிப்பா இன்பமா இருந்தது. கரெக்டான வார்த்தை சொல்லணும். அதான் இனிப்பா இனிப்பா இருந்தது, இன்பமா இருந்தது. அது எதனா ஒண்ணு சொல்லுங்க, எதனா ஒரு வார்த்தை சொல்லுங்க. சரி, இன்பமா இருந்தது. அதுதான் கரெக்ட். அந்த உணர்வுல இனிப்பா இருந்ததுன்னா அதுக்கு தெரியாது. அது ஒரு ஆனந்தத்தை கொடுக்குது. அதுதான் அது ஒரு வகை ஆனந்தம். அது இனிப்பா இருந்தது, காரமா இருந்ததுன்னா அதுக்கு தேவையில்லை. அது நீங்க மனதால ப்ரூவ் பண்ணி சொல்றீங்க, இது உப்பு ஜாஸ்தியா இருந்தது. ஆனா உங்களுக்குள்ள உப்பு ஜாஸ்தியா இருந்ததுன்னா அது உங்களுக்கு பிடிக்கல. அந்த சந்தோஷத்துல உங்களுடைய சந்தோஷத்தை அது கெடுக்குது. பக்கத்துல நல்லாதான் இருக்கு, நல்லா அந்த கடையில போட்டு நல்லா சாப்பிடுறது, திடீர்னு ஒரு கை அள்ளி உப்பு போட்டா நீங்க பக்கோடா நல்லா இல்ல. ஏன் நல்லா இல்லைன்னா அதுக்கு விவரம் தான் சொல்றீங்க, ஒரு உப்பு ஜாஸ்தியா போட்ட பாரு. உணர்வுல உப்பு ஜாஸ்தி இல்லை, அங்க சந்தோஷத்துல கொஞ்சம் கம்மியாகி போகுது. ஓகேங்களா? ஓகே ஓகே, சரிங்க. ஓ, அந்த கணேஷ் தியேட்டர்ல ரஜினிகாந்த் புது படம் ஓடுது.
சிவா தியேட்டர்ல விஜயகாந்த் படம் உண்டு, ரெண்டுக்கு அடுத்தடுத்து புக் பண்ணிட்டீங்க. ஓகேங்களா? இது கதை டைரக்டர் எல்லாம் வேற வேற, இது எல்லாம் வேற வேற. சரி. நீங்க ரஜினிகாந்த் படம் பார்த்து ஒருத்தர் பேட்டிக்க படம் எப்படிங்க என்ன சொல்றீங்க? சூப்பரா இருக்குது. நல்லா இருந்தது. இங்கிலீஷ்ல வேண்டாம், தமிழே சொல்லுங்க. நல்லா இருந்தது. நல்லா இருந்தது. இந்த படத்துக்கு போனீங்க, இது எப்படி இருந்தது? அருமையா இருந்தது. நல்லா அடி நல்லா. நீங்க எந்த கதையாவது போட்டுங்க, என்ன மணி பத்துங்க டைரக்ட் பண்ணி, ஆனா உங்களுக்கு சந்தோஷம்ன்றது ஒண்ணுதாங்க. நீங்க அனுபவிக்கிற சந்தோஷம் இங்க 2.5 மணி நேரமும் அதே சந்தோஷம் தான், அங்கதான் அதே சந்தோஷம் தான். ஆனா அதே படத்தை நீங்க 2வது முறை பார்த்தா சந்தோஷம் இருக்குமா? இருக்காது, கம்மியாயிடும். ஆமா, அது ஏன்னா அது ஒரு சீனுக்கு முன்ன நம்ம என்ன ஓடினே இருக்கோம். அதாவது ஒரு படம் நல்லா இருக்குதுன்னா அடுத்து என்ன வரப்போகுதுன்னு உங்களுக்கு தெரியக்கூடாது. ஆமா ஆமா. நீங்க முதல்ல இப்ப நாங்கெல்லாம் படம் பார்க்க போனோம்னா காலேஜ்ல வந்தவன் பார்த்து வந்தவன் அது கதை சொல்றேன், அவன் கதை சொல்ல பாரு, கதை சொல்றா பாக்குற இன்ட்ரெஸ்ட் போயிடும். அவன் கதை சொல்லிட்டான்னா அது இதுதான் வரப்போகுதுன்னு சொல்லிட்டு சஸ்பென்ஸ் இருந்தானா மனதுக்கு ஆனந்தம். ஆமா, சஸ்பென்ஸ் ஒண்ணு இருந்தானா மனதுக்கு அங்க ஆனந்தம் வரும். ஓகே, எதிர்பார்ப்பு இருக்கும். அடுத்து என்ன வரும் எதிர்பார்ப்பு இருந்தா பார்க்க முடியும் நம்மளுக்கு. இப்போ ஒரு டைரக்டர் வந்து 1 வருஷமா படம் எடுக்கிறான், படம் எடுத்து முடிச்சுட்டு அவன் திரையிட்டு பாக்குறான்னு வச்சுக்க, டைரக்டர், லைட்மேனு, ஓனரு, நடிகர் பாக்க, அவங்களுக்கு எல்லாம் நாம அனுபவிக்கிற இன்பம் அவங்களுக்கு இருக்காது. அவங்க படம் எப்படி இருக்குது, சரியா எடுத்திருக்குமா, சரியா நடிச்சிருக்குமா, அது ஓகே பண்ணுவாங்க. ஆனா அவங்களுக்கு இன்பம் இருக்காதுங்க. ஆனா நமக்குதான் இன்பம் ஆகும். அவன் எத்தனையோ டேக் எடுத்திருப்பான், அவனுக்கு அது தெரியுமா, அவனுக்கு அது இன்பம் இருக்காது. நமக்குதான் இன்பம் இருக்கும். அதே 2வது முறை போய் பார்த்தீங்கன்னா ஒரு 75% இன்பம் போயிடும். என்னென்ன ஒளிப்பதிவு, அந்த பாட்டு கேட்டு நீங்க மீண்டும் பார்ப்பீங்க, அதான் இருக்கும். ஆனா ஒரு இதான ஒரு நாவல் பெற்ற படம் அது மாதிரி எடுத்தோம்னா உங்களுக்கு சுத்தமாவே இருக்காது. உங்களுக்கு தெரிஞ்சிடும் இதான் வரப்போகுதுன்னு. அப்ப அந்த மனதுல வந்து அந்த ஒரு இது இருக்காது, எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இருக்காது. புரியுதுங்களா? ஆமா ஆமா. அப்போ இப்ப இந்த மனம் தான் எல்லாத்துக்குமே இருக்கு. எதுக்கு வந்து இந்த டாபிக் எடுத்தோம், அதான் சந்தோஷம். லட்டு நீங்க சாப்பிட்டீங்க, உங்களுக்கு எப்படி இருந்தது? இப்போ இன்பமா இருந்தது, இன்பமா இருந்தது. அதுக்கு பேர் தான் அனுபவம். அப்ப அந்த நானுன்னு ஒண்ணு இருக்கு இல்லைங்களா? ஆமா. அப்போ நீங்க இன்பமா இருக்கிறீங்க இல்லையா? ஆமா. இந்த இன்பம் வந்து எங்கிருந்து வந்தது? உணர்வு வெளியில இருந்து வந்துதா, உள்ள இருந்து வந்துதா? இன்பம் அது நமக்கு தோன்றது. சும்மா உட்காந்துக்கிறீங்க, 1 மணி நேரம் சும்மா உட்காந்துக்கிறீங்க, 1 மணி நேரம் கழிச்சு உங்களுக்கு சூடா சோலாபுரி எடுத்து வர்றேன். சோலாபுரி சாப்பிடும்போது உங்களுக்கு எப்படி இருக்கு? இது நல்லா இருக்கும், அது ஆனந்தமா இருக்கு இல்லையா? ஆமா. அது சாப்பிடறதுக்கு முன்னாடி எப்படி இருந்தீங்க? வெறுமையா இருந்திருப்பேன். இருத்தல் மட்டும் தான் அங்க இருக்கு. ஆமா. இது வந்து வெளியில இருந்து உள்ள போகுது. அது ஒரு ஆனந்தம், அது ஒரு பெரிய நடராஜ பெருமானுடைய அற்புதம். அதை அப்படியே அனுப்ப முடியாது. ஏன்னா நீங்க இருக்கிறது சித்தாகாசம், நிராதார நிலையில இருக்கீங்க. அங்க வந்து பொருளே கிடையாது. உயிர் வெளி, அதனை உணர்கலை, அது வெளி. அது சூக்கும தேகம், அது ஒரு வெளிதான். புரியுதுங்களா? சரிங்க. இது வந்து நாக்குல போறீங்க, லட்டு, ஜாங்கிரிய, சோலாபுரிய, இது வந்து அப்படியே அங்க போகுமா? உணர்வு வெளிக்கு போகாது. அதனால சோலாபுரியுடைய தன்மையை மட்டும் பிரிக்கிறதுக்கு ஒரு கருவி கொடுத்திருக்காரு ஆண்டவர், நாக்குன்ற கருவி. அதுல ஏகப்பட்ட இதெல்லாம் வச்சிருக்காரு. அதுக்கு பேரு அற்பெருஞ்சோதி டேஸ்ட் பட்ஸ், அப்படிதான் சொல்லணும். அது அற்பெருஞ்சோதியில ஒரு சிறு கூறு, அதனுடைய செல்லுல அது ஒரு தன்மை வச்சிருக்காரு. நீங்க லட்டு வயிற்றுக்கு போகும்,
அதனுடைய தன்மை மட்டும் கன்வெர்ட் ஆகும். இது எவ்வளவு பெரிய ஆச்சரியம், எவ்வளவு பெரிய அதிசயம், சொல்ல முடியாத அதிசயம். எப்படி பிரிக்குது தெரியாத, எப்படி அது பிரிக்குது ஒண்ணும் புரியலையே. நீங்க இப்போ லட்டையும் இனிப்பையும் அது தனித்தனியா பிரிக்க முடியுமா? முடியாது. ரெண்டும் ஒன்னாதான் இருக்கும். ஆனா நாக்கு பிரிக்குது. லட்டை உள்ள அனுப்புது, அதனுடைய தன்மை இப்படி இருந்ததுன்னு அது ஒரு சென்சேஷன் பண்ணி அதை மெசேஜ கன்வெர்ட் பண்ணி அந்த மெசேஜ வந்து எலக்ட்ரிக் சிக்னலா மாற்றி அது மூளைக்கு அனுப்புத. அப்ப என்ன சொல்றான் விஞ்ஞானி, மூளையில தான் நாம உணர்றோம். அப்ப உணர்ற ஆளு மூளையில தானே இருக்கிறான்னு அர்த்தம். அப்ப அவன் வடிவம் என்ன அது சொன்னா இல்ல, மூளையில தான் நம்ம உணர்றோம் சொன்ன அந்த புத்திசாலி விஞ்ஞானி மூளையில தான் உணரணும். அப்புறம் அதுக்கு ஏன் உண்டு ஆராய்ச்சி போல? மூளையில நான் உணர்றேன்னா அப்ப மூளையில தான் நான் இருக்கிறேன்னு அர்த்தம். அப்ப உணர்வு தானே மனிதன். அந்த உணர்வை கண்ணால பார்க்க முடியுமா? பிறர் அறிய முடியுமா? அறிய முடியாது. பிறரே அறியாத நீங்க தான் எனக்கு சாட்சி. இப்ப நான் எனதுன்றது பார்த்த இருத்தல் என்பது நான், அது அனுபவித்தல் எக்ஸ்பீரியன்ஸ். உங்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்குது, புரியுதுங்களா? ஒரு அனுபவம் கிடைக்குது. அந்த அனுபவம் இன்ப அனுபவமாகவும் இருக்கலாம், துன்ப அனுபவமா இருக்கலாம். ஒருத்தன் என் மண்டையில போட்டு அடிக்கிறான், என்ன ஆகும்? எனக்கு வலிக்கும். அது எப்படி ஸ்ட்ரெயிட்டா வலிக்குதா? இல்ல அதுக்கு ஒரு உறுப்பு தேவைப்படுது. மரத்தை வெட்டினா மரத்துக்கு வலிக்குமா? அதுக்கு என்னாச்சு, தண்டு இடத்துக்கு வருது அந்த மெசேஜ் அடிச்சது. அது செல்கள்ல அந்த இதை வந்து டிரான்ஸ்பர் பண்ணி அந்த செய்தியாகி அந்த செய்தி தண்டு இடத்துக்கு எடுத்தது முகுல மூளைக்கு போய் அது வந்து சிக்னலா சொல்லுது. அந்த சிக்னல் வந்து உயிர் வெளியில ஆர்டரா போகுது, அது கமாண்டா தான் போகுது. இவ்வளவும் செய்யறது நடராஜ பெருமான். அந்த கமாண்டு தான் நமக்கு வந்து ஐயோ வலிக்குதுன்ற. அடிப்பட்டதுக்கு இதுக்கு நமக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது. ஏன்னா இது பிரபஞ்சத்தினுடைய ஒரு கூறு, இது ஜடம். நீங்க பட்ட அடி அங்க உட்காந்துன்னா இதுக்கு இடையில ஏகப்பட்ட ப்ராசஸ் பண்றாரு நடராஜ பெருமான். இவ்வளவு ப்ராசஸ் பண்ணாதான் உங்களுக்கு வலியை உணர்த்த முடியும். ஏன் உணர்த்துறாரு வலிய? ஏன் லட்டினுடைய தன்மை இனிப்பு, அதை நீங்க அறியறீங்க. அவ்வளவே நிக்க வேண்டித்தானே, அது ஏன் நீங்க இன்பமா அறியறீங்க? A²P² அந்த கணக்கு நீங்க போடுறீங்க. அந்த கணக்கு புரியல, வாத்தியார் வர்றாரு, அது புரிஞ்சிட்டு அதை நீங்க அறிஞ்சுக்கிட்டீங்க. அது மனதுல புரிஞ்சு ஒரு சந்தோஷம். ஆனா லட்டு நீங்க சுவைக்கும் போது அதனுடைய தன்மையை நீங்க அறியறீங்க. ஓகேவா? அவ்வளவே நிக்க வேண்டியது. அது ஏன் உங்களுக்கு இன்ப அனுபவமா தெரியுது? அதுதான் நடராஜ பெருமானுடைய வேலை. ஒண்ணுமே இல்லாத இன்பமா அனுபவப்படுத்துறார். அதனுடைய தன்மை தான் நீங்க அறியறீங்க. இப்ப கரும்புல சர்க்கரை, அதுக்குள்ள தன்மை இனிப்பு தானே. சர்க்கரை அறியுமா அதனுடைய தன்மைய? அதுக்கு எதுவும் தெரியாது, அது ஜடம். அது ஆனா நீங்க அறியறீங்க போது அது தன்மையை தனியா பிரிச்சு அது எல்லாத்தையும் உள்ள அனுப்புறாரு. எல்லாம் இயற்கையா நடக்குது. அது நீங்க அதனுடைய தன்மை, இந்த பக்கோடா சாப்பிட்டா அது காரமா இருந்தது, ரைட், ஓகே, அது அதனுடைய தன்மையை நீங்க அறிஞ்சிட்டீங்க. ஏன் அது உங்களுக்கு இன்ப அனுபவமா படுது? அது ஏன் உங்களுக்கு இன்ப அனுபவமா படுதுன்னு கேக்குறேன். அது நீங்களே அந்த மாதிரி உருவாக்கிக்கிறீங்களா அல்லது அது வந்து உங்களுக்கு அது மாதிரி அளிக்கப்படுகிறதா? இப்போ சொன்னீங்களா நடராஜ பெருமாள் அந்த மாதிரி அது வந்து உணர்த்துறாரு, கன்வெர்ட் பண்ணி கொடுக்குறாரு. இப்ப உணர்த்துறாரு. சட்டசபையில ஒரு தீர்மானம் போடுறாங்கன்னா நீ என்னதான் தீர்மானம் போட்டாலும் ஆளுநர்கிட்ட வந்து அவர் பார்த்து சைன் பண்ணி அவர் முடிவு பண்ணாதான் அப்புறம் பாஸ் பண்ண முடியும். அதே மாதிரி இந்த மெசேஜ் எல்லாம்
அது வந்து அந்த இடத்துல போயிட்டு திருப்பி அந்த உயிருக்குள்ள இருக்கிற அதே வந்து அதை இன்பமா மாத்துறாரு. எல்லாமே கமாண்டு தான். அந்த கமாண்டு பெரும் தனிப்பெரும் கருணையா இருக்காரு, அவ்வளவுதான். எல்லாம் அது நடக்குது, அது மொத்தம் நடக்குது. இதுல இடையில வந்து அசுத்த மாயாகாரியம், சுத்த மாயாகாரியம், சுத்த அசுத்த மகாமாயை, சுத்த மகாமாயை, சர்வ மகாமாயை, இதெல்லாம் கூட இந்த சக்திய எல்லாமே அருள் சக்தியினுடைய சிற்றாவிலைகளை பண்றதெல்லாம் சக்தி தான். இதெல்லாம் நமக்கு செஞ்சுக்கிட்டு இருக்கு. ஒண்ணுமே இல்லை, ஆனா அது இன்பமா இருக்கும். ஒண்ணுமே இருக்காது, ஆனா இன்பமா இருக்கும். இப்போ மாடு வைக்க சாப்பிடுது இல்லைங்களா? வைக்க நாம சாப்பிட்டா என்ன ஆகும்? தொண்டையில மாட்டிக்கும். தொண்டையில மாட்டிக்க மூச்சு முட்டும். ஏங்க நாக்கு அருந்து போயிடுங்க. ஆமா ஆமா. இல்ல அப்படி இப்படி ஓரளவுக்கு அப்படி பெண்ணு அப்படி வீங்கினா கூட தொண்டையில மாட்டிக்கும். சொர சொர ஆமா நாக்கு அருந்து போயிடும். அது சுவைக்குது. அது பல்லு அந்த மாதிரி இருக்கு, அதனுடைய நாக்கு அமைப்பு இருக்கு, சுவைக்குது. அது 2 இறைப்பைக்குதுன்னு சொல்றாங்க, அது நமக்கு தெரியாது. அது சாப்பிட்டு உக்காந்துக்கிட்டு அது மென்னுகிட்டு இருக்கு இல்லைங்களா, ஆனந்தமா சாப்பிடும். அது சும்மா சாப்பிட்டா அதுக்குள்ள ஒரு ஆனந்தம் இருக்குமா? இல்ல அது ஆனந்தம் இருக்கிறதுதான் சாப்பிடும். அங்க ஆனந்தம் இருக்கும். ஆனா அதே வைக்க நம்ம சாப்பிட்டா ஆனந்தமா இருக்கும், ஆஸ்பத்திரிக்கு தான் போனோம். ஆனா அது வந்து அந்த இது வந்து இது பண்றது அங்க ஆனந்தத்தை உணர்த்துவாரு. அத மெசேஜ் ஆக்கி அதுக்கு ஒரு ஆனந்தத்தை கொடுப்பாரு. ஒண்ணுமே இல்லாத அதான் அனிமா மகிமாலாம் சொல்லுவாங்க பாருங்க, அட்டமா சுத்தி. ஒண்ணுமே இல்லாத இடத்த மழையாக்கலாம், மழையை வந்து ஒண்ணுமே இல்லாம பண்ணிடலாம். அந்த மாதிரி வேலை தான் நடராஜ பெருமாள் பண்ணிட்டு இருக்காரு. அது நீங்க லட்டு சாப்பிடுறீங்கன்னா அதனுடைய தன்மையை அறியறீங்க, அவ்வளவுதான். அது அறிவிக்குது, இந்த கருவிகள்லாம் அறிவிக்குது. ஆனா உங்களுக்குள்ள உணர்வுக்குள்ள அந்த மெசேஜ் இன்ப அனுபவமா மாத்திடுறாங்க அல்லது துன்ப அனுபவமா மாத்துறாங்க. எல்லாம் ஒரு ப்ராசஸ், ஒரு காரணம். காரணத்தோட எல்லாமே நடந்துகிட்டு இருக்கு. இதுதான் நான் எனது. நான் எனதுன்றத பிரிக்க முடியாது. அந்த எனதுன்ற ஒரு அனுபவம்ன்றது இல்லைன்னா நீங்க சூன்ய நிலைக்கு போயிடுவீங்க. இப்ப முன்ன பார்த்த மாதிரி நீங்க எங்க வீட்டுக்கு வர்றீங்க, உட்காந்துக்கிறீங்க, கல்யாண மண்டபத்துல உட்காந்துக்கிறீங்க, 1 மணி நேரமா சமையல் ஆகுது, சும்மா தானே இருக்கிறீங்க, அனுபவம் இல்லாதானே இருக்கீங்க. வகை வகையா பருது ஸ்வீட்டு புகுந்து விளையாடுறீங்க. இப்ப எப்படி இருக்கீங்க? ஆனந்தமா இருக்கீங்களா? ரைட்டு. இதுதான் நமக்கு தெரிஞ்சது. ஆனா இப்பதான் நீங்க அந்த அனுபவத்தை பெறுகிறீங்களா? அந்த 1 மணி நேரத்துக்கு முன்னாடி சும்மா தான் இருந்தீங்களா? ஆமா உண்மை. அது சும்மாதான் இருந்த, சும்மா ஏதோ சிந்திச்சு, ஏதோ சிந்தனையில இருந்திருப்பேன். மனம் சிந்திக்கும், அது ஒரு பக்கம். உங்க கண்ணு திறந்துதான் இருக்கும் இல்லையா? ஆமா. அது எதனா ஒண்ணு நீங்க விரும்பலன்னாலும் அது ஒரு கேமரா ஆட்டோமேட்டிக்கா ஒரு காட்சி ஆகி அந்த காட்சி உள்ள போய் போட்டோ கொடுத்துக்கிட்டே இருக்கும், அந்த உயிர் வெளிக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கும். நீங்க அதை கவனிக்கிறீங்களோ இது ஒரு அனுபவமா போயிட்டே இருக்கும். நீங்க அதை கேர் பண்ண மாட்டீங்க. ஆமா, 4 பேர் இப்படி போவாங்க, அங்க மோளம் அடிச்சுட்டு இருப்பாங்க, இங்க அடுப்பு ஏரியா அதெல்லாம் ஓடினதான் இருக்கு. அதெல்லாம் நம்ம அது அங்க போக்கஸிங் இருக்காது, ஆனா அதெல்லாம் பதிவு ஆயிட்டே இருக்கு. அது இருந்தாதான் அந்த இருத்தல்ன்றதே அனுபவமாகும், இருக்க முடியும். ஏன்னா இருத்தலையும் அனுபவத்தையும் பிரிக்க முடியாது. பிரித்தால் அந்த நான் என்பது சூன்யமாயிடும். இதுதான் சீக்ரெட். நான் எனது என்பதை பிரிக்க முடியாது, பிரித்தால் சூன்யமாயிடும். ஆனா தூக்கத்துல நாம சூன்ய நிலைக்கு போறோம்னா 5 புலன்கள் சுவிட்ச் ஆஃப். 6வது புலன் மனம், 6 லைட், 5 ரூம்ல 5 லைட் சுவிட்ச் ஆஃப். ஓகேங்களா? மனம் சுவிட்ச் ஆஃப். சுவிட்ச் ஆஃப் பண்ணதுனால உங்களுக்கு எந்த அனுபவம் உள்ள ஃபீட் ஆகாது. நம்ம சும்மா இருக்கிறோம், லட்டு சாப்பிடல, ஒரு அனுபவம் நினைப்போம். இல்ல, கண்ணு பாட்டுக்கும் அது பாட்டுக்கு நீங்க விரும்பலையோ அது வந்து ஒரு செகண்டுக்கு லட்சக்கணக்கான போட்டோஸ உள்ள அனுப்பிச்சிட்டு இருக்கோம். ஒரு செகண்டுக்கு பல லட்சக்கணக்கான போட்டோஸ் உள்ள போகுது.
போட்டோன்கள் அந்த மாதிரி கொடுத்துக்கிட்டே இருக்கு. அதுக்கப்புறம் காது எதனா பண்ணிட்டு இருக்கோம். உங்களுடைய சூழ சூக்கும சரீரம் சூழ சரீரத்துல இருக்கிறது அது உணர்ந்துட்டு இருக்கோம். உங்களுடைய சூக்கும சரீரம் தூள சரீரமா அது உடன் இருக்கிறது உங்களையே அறியாது, அது உணர்ந்துட்டு இருக்கும். உங்களுக்கு கை இருக்குது, கால் இருக்கிறது, உங்களை அறியாமே அது அறிந்துக்கும். ஆக இந்த அனுபவம் உயிர் வழியில இருந்துகிட்டே இருக்கும். இப்போ அந்த எல்லாம் அறியுறது அந்த உயிர், உணர்வு, ஆற்றல், வடிவம். இதுல உணர்வு மட்டும் உள்வாங்கிடுவார். உள்வாங்குற நேரத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு தூக்கம் வர்ற மாதிரி இருக்கும். உடனே என்ன ஒண்ணா மனம் தாட்ஸ் அப்படியே டவுன் ஆகிக்கிட்டே வரும். பாத்துருக்கீங்களா? நீங்க எண்ணங்கள் அட்டநிலைக்கு போயிட்டே இருப்பீங்க. கோமா ஸ்டேஜ், கிட்டத்தட்ட அது கோமா ஸ்டேஜ் மாதிரி. அப்படியே தூக்கம் வரும்போது உங்களுக்கு எந்த சிந்தனையும் இருக்காது, கட் ஆயிடும். அப்படியே கட்டான உடனே அது 5 புலன்கள் அது வந்து டிராப் பண்றோம். அது வந்து 5 புலன்ல கான்டாக்ட் அது விட்டுரும். விட்டுட்டு அது என்ன பண்ணும், உணர்வோட சேர்த்து உள்ள போயிடும், ஆன்மாவோட போய் ஒடுங்கிடும். அப்போ அனுபவம் இல்லாத போகும்போது ஆன்மா இருக்கிறதும் இல்லாததும் நமக்கு தெரியாது. அப்ப நம்ம சர்வ சூன்யம், மகா சூன்ய நிலைக்கு போயிடுறோம். காரணம், எனது என்ற அனுபவம் இல்லாத காரணத்தினாலே நான் என்ற இருப்புணர்வு இருத்தல் நமக்கு விளங்காது. ஓகேங்களா? சரிங்க. இந்த நிலையில தான் ஆண்டவர் வந்து அகண்ட வெளியில அன்பு தத்துவமா இருக்கார். அங்க அவருக்கு வந்து அனுபவம் இல்லை. அனுபவம் இல்லாத காரணத்தினாலே அவர் இருந்தும் ஒண்ணுதான், இல்லாமல் இருப்பதும் ஒண்ணுதான். கடவுள் என்ற ஒருவர் இருப்பதினால் எந்த பிரயோஜனம் இல்லை. ஏன்னா தனக்கு அன்பா இருக்கிறோம், அன்புதான் நம்முடைய இருப்பா இருக்கிறது எப்படி அனுபவப்படுத்துறது? அதனால்தான் ஒரு அன்பு இருப்பு நிலையிலிருந்து அருள் உணர்வு நிலைக்கு வரும்போது அந்த அனுபவம் என்பது முறைப்படி பூஜ்யத்திலிருந்து தான் ஆரம்பிக்குது. ஏன்னா அவரு அகண்ட வெளி முற்றும் நிறைந்த எவ்வளவு பெரிய அவரு அன்பு தத்துவமா இருந்தாலும் அவர் தன்னை அனுபவிக்கணும், தன்னை தானே அனுபவிக்கணும், அனுபவத்துக்கு வரணும். அனுபவ வாழ்வு பாருன்னா அவரு ஜீவனா வந்துதான் ஆகணும், வேற வழியே கிடையாது. அவர் ஒரு சாதாரண ஜீவனாதான் வர்றார், முழு தன்மையோட அவர் ஜீவனா வர்றார், தன்னை காட்டிக்காம. இப்ப இந்த இடத்துல தான் அவர் நான் எனதுன்றது இப்பதான் ஒரு வாழ்வே ஆரம்பிக்குது. வாழா வெட்டின்னு சொல்றாங்க இல்லைங்களா? அது உண்மையில இறைவன் அகண்ட வெளியில வாழா வெட்டியார். வெற்றின்னா வெறுமனே இருக்காரு, அவ்வளவுதான், அங்க அனுபவம் கிடையாது. ஆனா எல்லாமே பூரண நிறைவா தான் இருக்காரு, பரிபூரண நிறைவா இருக்காரு. உண்மை 100% உண்மை, இயற்கை உண்மை இருக்கு. ஆனா அது விளங்குவதற்கு இடம் அங்க இடம் கிடையாது. மனிதன்லதான் விளங்கும். அவர் ஒரு ஜீவனாதான் வரணும். ஜீவன்ல தான் வந்து அவர் தானே ஒரு ஜீவனா இருந்துதான் தன்னை தானே அனுபவிக்க முடியும். அப்ப அந்த ஜீவனா வரும் பொழுது அவருடைய அகண்ட வெளியில இருக்கார் இல்லைங்களா? அவருக்கு உள்ள அவருடைய தன்மை இருக்கு இல்லைங்களா? அவருடைய தன்மையை விளங்க செய்கின்றார். அப்படி விளங்க செய்கின்ற போது அந்த பிரபஞ்சமா எல்லாம் இயற்கை விளக்கம், நம்ம பார்க்கறது பார்க்க முடியாது, எல்லாமே இயற்கை விளக்கம் கண்டுகின்ற போதுதான் அவருக்கு இன்பம் அனுபவம் ஆகும். அப்ப கூட அவருக்கு பரிபூர்ண சச்சிதானந்த அனுபவம் எப்ப வருதுன்னா, ஒரு மனிதன் அந்த கீழ்நிலை அறிவியல்கள்னா இதெல்லாம் புறநிலை எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் முடிச்சு அப்புறம் இந்த மேல்நிலை எக்ஸ்பீரியன்ஸாக இயங்குகின்ற பொழுதுதான் அவர் தன்னை தானே தனக்குள்ள தன்னில் தன்னையே வெளிப்படுத்துகிறார். அதனாலதான் சொன்னார், தான் ஒரு தானாய் தானே தானாய் ஊன் உயிர் விளக்கும் அற்புதம் சிவமே. தான் ஒரு தானாய் அதை முதல்ல சொல்லிடுறார். இறைவன் மட்டும் தான் இருக்காரு, அவரு அதான் இயற்கை. அந்த மாதிரி நிறைய பேர் இருக்கலாம் இல்லையா? கிடையாது. அது அன்பு தத்துவம், அது மட்டும்தான் இருக்கு, அது ஒரு வெளிதான்.
அது மட்டும்தான் இருக்கு. ஆனா நமக்கு இந்த பிரபஞ்சத்தை ஏன் தோற்றினாரு, எனக்கு ஏன் இந்த கஷ்டத்தை கொடுக்குறாரு, நான் ஏன் பிறப்பித்தாரு, எனக்கு ஏன் இன்ப துன்பம், கடவுளுக்கு கண்ணு இல்லையா, கண்ணையே இல்லையா கடவுளுக்கு, இப்படி எல்லாம் அவசரம் கேட்கறதுக்கு காரணம் அவர்தான் அனுபவிக்கிறாரு. அவர்தான் நான் என்ற வண்ணத்தில் விளங்கி கொண்டிருக்கிறார். அந்த அவருடைய அருள் தான் நமக்கு நான் என்ற வண்ணத்தை ஒவ்வொரு வினாடியும் நிகழ்த்தி கொண்டிருக்கிறது. ஆக நான் என்பதோ, நீ என்பதோ, அவன் என்பதோ, அவள் என்பதோ, அது என்பதோ எல்லாத்துக்கும் உள்ளவும் நான் நான் என்ற வண்ணத்தை ஒவ்வொரு வினாடியும் ஏன் மைக்ரோ செகண்ட்ல கூட அது நித்திய தொடர் நிகழ்ச்சி தான். நடராஜ பெருமானுடைய நித்திய தொடர் நிகழ்ச்சி தான் நான் நான் என்ற வண்ணமாய் விளங்குது. அது விளங்கலன்னா ஒண்ணுமே கிடையாது. அதுதான் வள்ளலார் மனத்தோடிக்கு சொல்றார். ஒரே ஒரு வார்த்தை, அது அனுபவமால வரும். நீ மினுக்குவதும் குலுக்குவதும் வெளுத்து விடும் காணே, என்னுடைய ஆண்டவர் நடம் செய்யலன்னா மனமே என்னால நினைக்க முடியல, கடவுள் நினைக்க முடியல, தியானத்துல அடங்க மாட்டுது, இப்படி எல்லாம் புலம்புறிய. நீ நினைக்க முடியல அப்படின்னாலும் நீ வேற என்னத்தை நினைக்கிற இல்லையா, வேற ஒரு நினைக்கிறியா இல்லையா? ஆமா. அப்ப அத்தை கூட உன்னால நினைக்க முடியாது. அதை நீ உணர்ந்துட்டேன்னா கடவுள்கிட்ட வருவ. எனக்கு நான் தியானத்துல உட்கார்றேன், எண்ணத்தை அடக்க முடியல அப்படின்னா உன் எண்ணம் வேற எங்கேயோ போதில்லை, அது இயக்கத்துல இருந்துகிட்டு தான் இருக்கும். அது பழக்கப்படுத்திட்டோம், அந்த மாதிரி பழக்கப்படுத்திட்டோம். அதை நம்ம உண்மையை உணர்ந்துகிட்டு நம்ம உள்ள வரணும். அப்போ உள்ள எப்படி நீங்க சும்மா இருப்பீங்க? இப்ப சொல்லுங்க. இப்ப எல்லாத்தையும் நம்ம பார்த்துட்டோம். இப்ப எப்படி சும்மா இருக்க போறீங்க? எப்படி சும்மா இருக்கிறதுக்கு எப்படி என்ட்ரன்ஸ், எந்த என்ட்ரன்ஸ்குள்ள போவீங்க? எந்த என்ட்ரன்ஸ்குள்ள நீங்க உள்ள போவீங்க? வேற வழியே கிடையாது. நீங்க இருக்கிறீங்க இல்லையா? ஆமா. நீங்க இருக்கிறீங்க இல்லையா? ஆமா ஆமா ஐயா. நீங்க எப்படி இருக்கிறீங்க, எதனால இருக்கிறீங்க, எப்படி இருக்க முடியுது, இருத்தல்றது என்ன, அதை பத்தி மட்டும் இது பண்ணுங்க. வேற எத்தையும் நீங்க எந்த மதத்துக்கும் போகாதீங்க, எந்த சமயத்துக்கும் போகாதீங்க, எந்த இதுவும் கிடையாதுங்க. திருவருட்பா படிக்க ரெஃபரன்ஸுக்கு திண்டுக்கல் சுவாமி சரவண விளக்க படிங்க. அந்த டிவில பார்த்தேன், இந்த புக்ல பார்த்தேன், பேஸ்புக்ல அங்க அவர் சொன்னாரு. இல்ல இல்ல, இது நான் அது பார்த்து வச்சு கேட்கல. இது நான் உங்களுக்குள்ள போங்க, அவ்வளவுதான். அது ரைட் ஐயா. இல்ல இல்ல, எனக்கு என்னன்னா சும்மா இரு சொல்றாரு, அதுக்கு சொல்லல நீங்க நழுவுறீங்களா? இல்ல இல்ல, எது சொல்லுங்க. எப்படி சும்மா இருக்க போறீங்க? சும்மா இருக்கும் சுகம் என்று வருமோ நாளைக்கே வருமோ? அதுதான் ஐயா, அது தெரிஞ்சா நான் போய் அங்க நீங்க சொன்னீங்க இல்லையா, அந்த மாதிரி இருக்கிறது நிராதார நிலைக்கு போயிடுவேன் இல்ல, நான் அது தெரிஞ்சா. நிராதாரத்துக்கு போயிடுவேன் இல்லையா, அது தெரிஞ்சான்ற. இப்ப நீங்க நிராதாரத்துல தான் இருக்கிறீங்க. அப்படியா? நிராதாரத்துல இல்லாம அந்த ஆன்மா நிராதாரத்துல மட்டும்தான் இருக்க முடியும். நம்ம இவ்வளவு பேசுறதுக்கு காரணம் நம்முடைய தனி முதல் நிலை உள்ளொலியில தான் வருது. அதுதான் நம்ம ரெண்டு பேரையும் கனெக்ட் பண்ணிட்டு இருக்கு. நம்ம அந்த உண்மை நம்ம புதுசா அடையிறது எதுவுமே கிடையாது. புதுசா அடைந்தால் அது எப்பனாலும் நம்ம விட்டு போயிடும். ஏற்கனவே இருக்கிற உண்மைய நாம் ஓர்ந்து கொள்ளுதல், உண்மைய ஓர்ந்து கொள்ளுதல், வேற ஒண்ணும் இல்ல. மற்ற இடத்துல போய் குண்டலி ஏத்து இறக்கு, ஆசையை ஏத்து, தப்படி அத்தப்படி எல்லாம் கிடையாது. உண்மையை உள்ள பொருள் உள்ளபடி உள்ளவனாய் நிறைந்தேன் என்று எவ்வளவு சொல்லியிருக்காரு பெருமானாரு. இந்த வாரியம் சிதம்பரவள்ளி சிவகாமி சொல்ற அதுல ஏகப்பட்ட சீக்கிரட்ஸ் அடங்கி வச்சிருக்காரு. உள்ளதே உள்ளது வில்லது என்றீரே வாரியம். உள்ளதேதான் அகண்ட வெளியில இருக்கிறது தான் இங்க நீயாய் உள்ளது. உள்ளதே உள்ளது, அதுதான் இதுவாய் விளங்குறது. ஆனா நமக்கு அது தெரியல. நம்முடைய ரகசியத்தையே நாம தெரிஞ்சிக்க முடியாத ஒரு பரிதாப நிலையில இன்ப துன்பத்தை அனுபவிச்சுட்டு இருக்கோம். அப்போ உன்னுடைய உண்மையை உணர்ந்தா நீ வெளியில இருக்காத,
படியில பயணம் பண்ணாதே. தேக உணர்வுல இருந்தியானா நமக்கு எதுவுமே விளங்காது. தேக உணர்வுல இருந்துகிட்டு செய்யற தியானம் ஜபம் எதுவும் பலன் அளிக்காது. அதனாலதான் அவங்க சொன்னாங்க சினிமால, ஏறி வாயா ஏறி வாயா. ஓகேவா? சரி சரிங்க. அது ஏறி உள்ள வரணும். நம்ம ஏறி உள்ள வரணும். சரி சரிங்க. அப்போ நம்ம ஆனா அங்க போனா நம்ம எங்க யாரும் இல்ல, உள்ள வரல, நம்ம இங்கதானே இருக்கோம் அப்படின்ற ஒரு அனுபவம் வரணும். இது சரிங்க சரிங்க. நம்ம அங்கதான் இருக்கோம், ஆனா ஏறி வரணும். உள்ள போய் பார்த்தா நான் ஒண்ணு ஏறி வரல, நான் எப்பவும் இங்கதானே இருக்கேன் அப்படின்னு தெரியும். அப்போ அங்க போனாதான் அந்த உண்மை தெரியும். அந்த உண்மை அப்படிதான் இருக்கு. ஆன்ம நிலையிலிருந்து நம்ம நழுவ முடியவே முடியாது, வாய்ப்பே கிடையாது. நம்ம அந்த ஆன்மாவை அறியாத போது கூட அதுவாதான் இருக்கும். அந்த ஆண்டவரோட ஒன்றிதான் இருக்கும். கடவுளே இல்லைன்னு சொல்லும் போது கூட அவரோட தான் நாம இருக்கோம், அவருடைய தன்மையா இருக்கோம். அருளே நாம், அதை அறிந்து கொள்வாய், அவ்வளவுதான். அருளே நாம், இது உண்மை, அதை அறிந்து கொள்வாய். அந்த அறியத்துக்குதான் நம்ம ஒரு முயற்சி பண்றோம், வேற ஒண்ணு இல்லை. இப்ப சும்மா இரு சொல்ல சும்மா என்ன, நீ ஒண்ணுமே இல்லை, உனக்கு எந்த வேலையும் இல்லை, எல்லா வேலையும் அவர் நடராஜர் தான் பாத்துக்கிறார். ஏன்னா நானாக விளங்கி கொண்டிருப்பது கூட அவர் தான். உனக்கு எந்த வேலையுமே இல்லை, எந்த வேலையும் அவர் கொடுக்கல. எல்லாத்தையும் நானாக, என்னுடைய உடலாக, என்னுடைய உயிராக, என்னுடைய மனமாக, என்னுடைய உணர்வாக, அவருக்கு கொடுக்கிற அனுபவத்தையாக, ஏன் அனுபவிக்கிறது கூட அவர் தான். லட்டு வாயில வச்சா இனிக்குதுன்னா அது காரணம் அவர் நான் என்ற வண்ணத்தில் விளங்குகிறார். இல்லைன்னா உங்களுக்கு இனிக்காது, இல்லைன்னா ஒருத்த வச்சா அழிக்காது. அடிச்சா ஒருத்த வலிக்குதுன்னா காரணம் கேளுங்க யாருக்காது. நம்ம அங்க இதுல எங்கது நம்ம பயிற்சி முகாம் வச்சோமே வேதாரண்யத்துல ஒரு அம்மா கேட்டிருந்தா, அவன் நல்லா சொன்னாங்க. விசாரம் பண்ணிட்டே இருக்கும் போது, ஏமா அடிச்சா ஒருத்தர் அடிச்சா வலிக்குதா உங்களுக்கு கேட்டார். ஆமா வலிக்குது. இல்ல இல்ல சொல்லாதீங்க. அடிச்சா வலிக்குமா வலிக்காத? வலிக்குது. ஒருத்தர் அடிச்சா உங்களுக்கு ஏன் வலிக்குதுன்னு கேட்டா அந்த அம்மா சொன்னாங்க, இதுதான் பைத்தியக்காரத்தனமான கேள்வியா இருக்குது. எனக்கு திரும்பி வந்துச்சு, உண்மையிலே பைத்தியக்காரத்தனமா இருக்கு. ஒருத்தர் அடிச்சா ஏன் வலிக்குது? அது காரணம் அந்த இருத்தல் அப்படின்ற வெளி நான் நான் என்ற வண்ணத்தில் விளங்குது. அந்த நான் நான் என்ற வண்ணத்தில் விளங்குகிறது. அதுக்கு மூலப்பொருளே அந்த அருட்சக்தி தான். அது தன்னை இப்படி நான் என்ற வண்ணமாக தன்னை விளக்கி கொண்டிருக்கிறது. இதுதான் ரகசியம். அதான் சொன்னார் வல்லார், நானார் என்றறியேன், நானார் என்றறியேன், இருந்த திசை சொல்ல அறியேன். எவ்வளவு வார்த்தைகள் இருக்கு. இருந்த திசை, நான் எங்க இருக்கிறேன் அப்படின்னு எனக்கே தெரியல அப்படின்ற. ஆக சும்மா இருக்கல்னா அனைத்துமே இறைவன் தான். ஆக உள்ள போக போக நான் இருக்கிறேன்றது கூட அங்க பொய்யாயிடுது. ஏன்னா அந்த வண்ணத்தில் இருப்பது அந்த எங்கும் இருந்த பரம்பொருள் தான். இங்க அணு நிலையில உணர்வா விளங்குது. அந்த உணர்வுன்றது ஒரு ஸ்பேஸ். அந்த ஸ்பேஸ் நான் என்ற வண்ணத்தினாலானது. அந்த நான் என்ற வண்ணத்துக்கு பெயிண்டா இருக்கிறது அருள் சக்தி தான். அருள் அன்னை தான் அந்த நான் என்ற வண்ணம் ஆகிய பெயிண்ட் அவங்கதான். அப்ப நான்ன்றது ஒண்ணுமே இல்லையே, அங்கதான் போய் சும்மா இருக்கு. அங்க ஒண்ணுமே இல்லை, நானாக இருப்பதும் அவர் தான், என்னுடைய அனுபவமாக இருப்பது அவர் தான், மொத்தமே அவர் தான். அப்ப வீட்டை காலி பண்ணிட்டு கொடுக்க வேண்டியதுதான். இதுதான் சும்மா இருக்கான். இவ்வளவு நம்ம உபாய ஞானத்தினால்தான் பெற்றுக்கொண்டிருக்கோம். இது அனுபவத்துக்கு வரணும். அதுக்கு அதிதீவிர விருப்ப முயற்சி வேண்டும். இதுதான் வல்லார் சொல்றோம். விருப்ப முயற்சி அப்படின்னா எதுங்க? உங்களுக்கு விருப்பம் வரணும், உங்களுக்கு சொந்தமா இருக்கும்.
வள்ளலாறு சொல்லியிருக்காரு, அதனால நான் அன்னதானம் பண்றது. உனக்கு நமக்கு வரணும் கருணை, நம்ம கருணை. கருணை, அதுதான் இப்ப சொல்லுவாங்க கருணை. அது நமக்குள்ள அந்த இரக்கம், கருணை, உண்மையா அதையும் வள்ளல் பெருமான் சொல்லும் போது உண்மையான அன்போ, உண்மையான இரக்கமோ, உண்மையான அறிவோ, உண்மையான ஒழுக்கமும் சொல்றது ஏன் சொல்றாங்க? நமக்கு பொய் கலந்துருக்க. நீலி கனி வைக்கிறாங்களே, ஆமா ஆமா, பொய் கலந்துருக்க. நம்ம கலப்படம் தானே. நம்ம குற்றமே உருவாய், குற்றமே வடிவாய், குற்றமே மனமாய், குற்றமே உணர்வாய், குற்றமே அறிவாய், குற்றமே அனுபவமாய் இருக்கிற, இப்படி இருக்கிற நமக்காக வேண்டிக்கிறோம். அப்ப நம்ம எப்படி மாறணும்? அறிவே உருவாய், அறிவே வடிவாய், அறிவே மனமாய், அறிவே உணர்வாய், அறிவே அறிவாய், அறிவே அனுபவமாய், எல்லாமே அறிவா மாறணும். ஆனா அப்படிதான் இருக்கு. அது நம்ம அறியாம தேக நிலைக்கு வந்ததுனால எல்லாமே நம்ம பேசுறது, நினைக்கிறது, செய்யறது எல்லாம் மாசாகி போகுது. இந்த ஒரு நிலைதான். சும்மா இருக்கும்போது தான் அங்க சுக அனுபவம் யாருக்கு ஏற்படும்? அங்க அனுபவிக்கிறது இறைவன் தான். அங்க அனுபவிக்கிறது இறைவன் தான். எப்படி? அதுக்கு வள்ளலார் எதனா சொல்லியிருக்காரா? சொல்லியிருக்காரு. ஆணி பொண்ணும் வெள்ளத்தை கண்ட காட்சிகள், அற்புத காட்சி சொல்லிட்டே வராரா? அங்க போன ஏன் நிலை மாடம் இருந்தது, அங்க ஒரு கூடம் இருந்தது, அப்படி சொல்லிட்டே வர்றாரு. அப்புறம் ஐவர் இருந்தாரடி, ஆணோடு பெண்ணா இருவர் இருந்த சொல்லிட்டே வந்து கடைசியில நடராஜர் சந்நிதி கண்டேன் அப்படின்னு முடிப்பார். முடிக்கும் போது அடுத்த வரியில சந்நிதியில் சென்று நான் பெற்ற பேர் அங்கது சாமி அறிவார் அப்படின்ட்டார். சந்நிதியில் சென்று நான் பெற்ற பேர் அது சாமி அறிவார். என்னையாது சாமி, ராமலிங்க சாமி, இவ்வளவு நேரம் நான் பார்த்தேன், நான் கொண்டேன், எல்லாத்தையும் சொல்லிட்டே வந்தேன். இப்ப நீ பெற்ற பேர் வந்து சந்நிதியில் சென்று அங்க நான் பெற்ற பேர் வந்து சாமி அறிவார் சொல்லிட்டீங்களே, நீங்க அறியலையா? இல்ல, ஏன்னா மொத்த தற்போது இருந்தார். உடல் பொருள் ஆவியார் தன்னதுன்னு நினைக்கிறது ஒண்ணு, எல்லாமே அவருடையது. அவர் தான் இங்கே நான் எனது என்ற அந்த அனுபவ நிலைக்கு ஆண் மனிதன் வந்திருக்காரு. அதை உணர்ந்த பிறகு வாழ வந்திருப்பது யார் என்று பார்த்தால் நான் என்பது சூன்யமாகிறது. அந்த நடராஜ பெருமான் தான் இங்க சிற்றம்பலம் என்கின்ற சிறப்பு வடிவம் பெற்று நான் எனது என்கின்ற அந்த beingness and its inseparable continuous experience, அதுக்காக தான் வந்திருக்கார். ஆக ஆன்மா என்பது கடவுளுடைய அனுபவ நிலையம், அருள் அனுபவ வாழ்வு நிலையம். அதுதான் நம்ம நானுன்னு சொல்லிக்கிறோம். இந்த நிலையில தான் சும்மா இருக்கும் சுகம் அனுபவப்படுகிறது. சரிங்க. இப்போ மூலமா இப்ப நான் கேட்க வந்தது அந்த ஒரு இதுக்கு எனக்கு கிளாரிட்டி இன்னும் இதா இருக்குது. புரிஞ்சுது. எல்லாமே சும்மா இருக்கும்போதுதான் நம்மளுக்கு இது நம்மளுக்கு எல்லாமே அறிவாகும் அப்படின்றது புரிஞ்சுது. இப்ப இப்ப அந்த பாராயணம்லாம் நம்ம அது செய்யறது ரொம்ப முக்கியமா? அதுக்கு நீங்க பதில் சொல்லிட்டீங்க. எல்லாரும் காலையில எழுந்து 20 வரி படிக்கும் போது அது நம்மளுக்கு அந்த இது இருக்காது. நீங்க அகவல் பாராயணம் பண்ணணும். ஏன்னா அப்பதான் சாமி என்னென்ன சொல்லிருக்கிறாரு நமக்கு தெரியும். அதுல புற உலக கட்டுப்பாட்டு வச்சுக்காதீங்க. 1596 வரி நம்ம படிக்கணும்ன்ற கட்டுப்பாட்டு எல்லாம் வைக்காதீங்க. 200 வரி படிங்க, 100 வரி படிங்க. ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம சாமிகள் புத்தகங்கள்லாம் அன்பர்கள் ஒரு 10 பேர் சேர்ந்து அங்க திருவண்ணாமலை மகாதீபத்து கடை போட்டிருந்தோம். அப்போ ஜனம் ஏகப்பட்ட ஜனம். அப்பவே ஜனம் திபு 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 திபுன்னு ஓடுது. அப்போ அங்க இருக்கிற ஒரு மாநாடு போட்டார், ஒரு ஆன்மீக மாநாடு அன்னைக்கே போட்டார். அந்த கூட்டத்துல கொஞ்சம் தனிப்பட்ட ஒரு இடத்துல. அப்போ ஊரநடிகளார் வந்திருந்தார். ஜனம் திபு திபுன்னு ஓடுறத பார்த்து அவர் பயந்துட்டார்.
என்ன தலைப்பு கொடுத்தாங்களோ அதை பேசல, இது ஆரம்பிச்ச இந்த மாதிரி ஓடுறாங்க. சைவ ஆகமத்துல இந்த கிரிவலத்தை எப்படி சுத்தணும்னு ஒரு முறை புக்கே இருக்குது. எப்படி சுத்தணும்னா, ஒரு நிறை மாத கர்ப்பிணி எப்படி நடப்பா, ஒரு நிறை மாத கர்ப்பிணி மெதுவா மெதுவா போவாங்க, மெதுவா வலிக்க கூடாது, தனக்கும் வலிக்க கூடாது, மெதுவா இருக்கும். அந்த மாதிரிதான் ரொம்ப அசிஞ்சு எதனா இது பண்ணா கரு கலைஞ்சிடும். அந்த அப்பவே 25 லட்சம் அப்படி நடந்தா என்ன ஆகும்? அந்த நேரத்துக்கு அது முடியாது. அது கரெக்ட் தான், அது சாதாரண நாள்ல வரணும். அந்த மாதிரி தாங்க. அப்பா ஊர்ல அந்த மீட்டிங்கு இப்ப அது எதுக்கு சொல்றேன்னா, அகவல அந்த மாதிரி எறும்பு ஊடுற மாதிரி ஊண்டு பிடிக்கணும். அதனால 200 வரி போதுமானது. மறுநாளைக்கு 201 வரை தெரியும். ரிப்பீட்டட்லி அந்த ஒரு அடியை வந்து திரும்ப திரும்ப சொல்லுங்க, திரும்ப திரும்ப சொல்லுங்க. அது அப்படியே தேவநிலை கடந்து சொல்லுங்க. அந்த மனம் வந்து வேற சிந்தனை இல்லாம அது வரிமையிலே இருக்கணும். மெய்ப்பொருள் விளங்கினை இங்க என்ன சொல்ல வர்றாங்க, ஒரு கருத்து சொல்ல வர்றாங்க. ஆனா நம்ம கடமை அதை அப்படியே மனப்பாடம் பண்ணிட்டு போயிடுறோம், பாராயணம் பண்ணிட்டு போயிடுறோம். அது தப்பது, அதுக்காக கொடுக்கல. நம்ம பாராயணம் பண்ணி அற்புதருக்கு என்ன நன்மை? நம்ம அதனுடைய எதுக்கு அகவல் வந்திருக்கு, அகல் வல்லமையை பத்தி தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக அகவல் வந்திருக்கு. அது மற்றவங்க சொல்லுவாங்க, அகவல்னா மயில் வந்து அகமும் சொல்லுவாங்க. மயில் வந்து இணை வெளிச்சு சேர்க்கைக்காக தென்மையில் அழைக்கணும், அதுக்கு பேர் தான் அகவல். அந்த மாதிரி இறைவனை அகப்புணர்ச்சிக்காக அழைக்கிறோம், அது கரெக்டு தான். ஆனா அதுக்கு மேல ஒண்ணு இருக்கு. அந்த அகவலை படிச்சு அக வல்லமையை பெற்றுக்கொள்ள வேண்டும். அது சர்வ சித்தி, சித்தி நிலை பெற்றுக்கொள்வது. அது சர்வ வல்லமையுடைய அந்த ஆண்டவருடைய நிலையை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். அதுதான் அது படிச்சு அகவல் படிக்க, அதுதான் முடிவான பொருள். சரிங்க, புரிஞ்சுது. இப்போ எனக்கு நானும் வந்து பாராயணத்துல கலந்துக்கிறேன் அப்படின்னு கூட்டமா சொல்லிட்டு ஓடுறது இல்ல. தனிப்பட்ட கரெக்ட், தப்பா ரைட்டா தெரியாது. இல்ல அது உண்மைதான். எனக்கு அதனாலதான் அந்த கேள்வியை நான் வைக்கிறேன். அதாவது வள்ளல் பெருமான் வந்து தனித்திருன்னு சொல்லியிருக்காருங்களா, பசித்திரு தனித்திரு திரு. அந்த தனித்திருல ஏகப்பட்ட அர்த்தம் இருக்க, அதை விட்டு இந்திரிய ஒழுக்கத்துல இடம் தனித்திருத்தல் அப்படின்னு ஒரு வார்த்தை போடுவார். இடம் தனித்திருத்தல், எங்கன்னா போய் ஒரு மரத்தடியில உட்காந்து தனிமையில உட்காந்து தியானம் பண்ணுங்க, தனிமையில உட்காந்து அந்த அகவல் அடிகளை பார்த்து உள்ள போங்க, மனதை உள்முகமா செலுத்துங்க. நம்ம ஆல்ரெடி இந்த நம்ம கூடவே 4 பேரு இருக்கிறாங்களே, மனம் சித்தம் புத்தி அகங்காரம், இந்த 4 பகைவர்களே சமாளிக்க முடியலையா? நீங்க வேறுகொண்டு தத்துவ கூட்டத்துல இருந்தா தத்துவ கூட்டத்திலிருந்து விலகி இருக்கணும். நம்ம பாக்குறது யாருமே மனிதன். அது நான் கேக்குறதுக்கு பல காரணங்கள் இருக்குங்கய்யா. இப்போ நான் நிறைய இப்பெல்லாம் அந்த குழுமல எல்லாம் ஏதோ ஸ்டார்ட் பண்றாங்க. இன்னாருக்கு உடம்பு சரியில்லை, இன்னாருக்கு பிறந்த நாள், இன்னாருக்காக நம்ம இன்னைக்கு அகவல் வாசிக்கிறோம் அப்படின்ட்டு, அதனால எல்லாம் ஒரு பயனும் இல்லை அப்படின்றது எனக்கு என்னோட தப்பு. மற்றவங்களுக்காக பிரார்த்தனை கண்டிப்பா பண்ணணும். அது ரைட்டுங்க. அது பிரார்த்தனை நம்ம வைக்கணும், நம்ம பண்ணணும்னா. இப்ப இன்னாருக்கு நான் இது ஆகுது, நானு அகவல் படிச்சாதான் அதை ஏத்து பாருங்க, அது கிடையாது. அதுதான் நான் சொல்றேன். அது நான் பிரார்த்தனை நான் பண்ணணும். ஐயோ அப்படியா, இந்த மாதிரி 10 நிமிஷம் உட்காந்து அந்த ஆத்மாவுடைய நிலைமைய தன்னுடைய நிலைமையா நினைச்சு, அவங்க குடும்பம் இப்படி இருக்கு, இப்படி அந்த மாதிரி திடீர்னு அகால மரணம் அடைஞ்சிட்டாரு, நினைச்சு மனித உருக்க நிலை கொண்டு வந்து உள்ள போய் கடவுள்கிட்ட வேண்டணும். அத்தை விட்டுட்டு அகவல் கிடைக்கும், அது போய் சேர்ந்துடணும். எப்படி சேரும்? அதுதான் அந்த ஒரு பாயிண்ட் தான் நான் சொல்ல வரேன். அது டேபிள் போட்டுக்கலாமே. சரிங்க, பிஸியா இருக்கீங்களா, வேலை இருக்குங்களா? இல்ல இல்ல இல்ல, அம்மா வேலை முடிச்சிட்டாங்க. சரிங்க. இது என்னது
என்னவோ சொல்லணும். இப்போ சாமி வந்து முதல்ல வந்து அகவல் பாராயணம் படிங்க அப்படின்ட்டு எழுதினாரு. அது படிங்கன்றதுக்காக எழுதினாதான் சரி அப்படி வச்சுக்கலாம். அப்புறமா வந்து மகாமந்திரம் சொன்னாரு. சொல்றாருன்னா ஒரு அகவல் வரி முடிச்சுட்டனா அடுத்த வரைக்கு போகும்போது நிக்கணும்ன்றாங்க. ஆமா, அது சிந்திக்கணும். அது நிக்கணும்ன்றாங்க. அது பாராயணத்துல 1.5 மணி நேரத்துல பாராயணத்துல முடிக்க முடியுமா? அது முடியாது. அது முடியாது. அது நம்ம ஸ்லோவா படிச்சாலே 2 ஹவர் ஆயிடுது, 2.5 ஹவர் ஆயிடுது. இறைவன் விட்டா தனிமையில இருந்துதான் அது பண்ணோம். அந்த காலத்துல கூட்டு வழிபாடு நல்லதுதான். அது ஓரளவுக்கு வாரத்துக்கு ஒரு முறை வச்சுக்கிட்டா அன்பர்கள் கருத்துக்களை பரிமாறி கொள்றதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு, வேற ஒண்ணும் இல்ல. ஆனா கூட்டு வழிபாடுல மட்டும்தான் நம்ம அகவல் பாராயணம் பண்ணுவேன். சில பேரு அகவல் பாராயணமா சபைக்கு போயிடலாம், கூட்டு வழிபாடு பண்ண மாட்டாங்க, சரியா பண்ண மாட்டாங்க. சரிங்க, இப்போ ஐயா வந்து சுத்த சன்மார்க்கம் விளங்கும் காலம் வந்து ஆண்டவர் வெளிப்படுவார், நானும் வருவேன் அப்படின்னு சொல்றாரு இல்லைங்களா? ஆமா. அது வந்து அதுக்குன்னு ஒரு குறிப்பிட்ட காலம் எதுவும் இல்ல அப்படின்றது என்னோட கருத்துங்க. சுத்த சன்மார்க்க காலம் எப்பயுமே விளங்கிட்டு தான் இருக்கு. அவரு சொல்ற சுத்த சன்மார்க்கம் விளங்கும் காலம்ன்றது ஒருத்தனுக்கு அவனுக்குள்ள சுத்த சன்மார்க்கம் எப்ப விளங்குதோ அப்ப வந்து ஆண்டவர் வருவாரு, வள்ளலார் வருவாரு. சூப்பர் சூப்பர் சூப்பர். நீங்க 3 வருஷம் நம்ம குழுல இருந்ததுக்கு இது ஒண்ணு அற்புதமான பாயிண்ட் சொல்லுங்க. மார்க்கம் சுத்த சன்மார்க்கம்ன்றது அது ரோடு, அது ஒரு சாலை. அந்த ரோடு கண்ணுல பாக்குறதோ சிமெண்ட்ல கட்டுறதோ இல்ல கட்டுக்கல்ல போட்டு கட்டுறதோ தார் ரோடோ கிடையாது. அது ஆன்மாவில் ஏற்படுகின்ற அருள் நெறி. அந்த அருள் நெறி எந்த ஆன்மாவிலே திறக்கப்படுதோ அந்த ஆண்டவர் வெளிப்படுவார். அதுதான் சுத்த சன்மார்க்கம் விளங்கும் காலத்தில் ஆண்டவர் வெளிப்படுவான்னு சொல்லி 150 வருஷம் ஆச்சு. எல்லாரும் கேட்டுக்கிறாங்க கடவுள் அது எல்லாம் பாராயணம் பண்ற இது அண்ணன் நிறைய பண்ற இதெல்லாம் பண்றாங்களே தவிர அந்த உள்ள வந்து பாத்துட்டு யாரும் அங்க போய் ரெடியா இல்ல. அதனாலதான் அவங்க வெளிப்படல. அவரு எது ஈஸியா தான் என்னால செய்ய முடியும். நான் கொஞ்சம் ரிட்டையர் ஆயிட்டேன், எனக்கு வந்து பென்ஷன் வருது. நான் வந்து மனதை அப்படியே ஓட விட்டேன். ஏதோ வள்ளலாறு கட்டிக்கிறாரு, மாசம் மாசம் எனக்கு 1000 ரூபாய் ஒரு பெரிய விஷயம் இல்ல. இங்க இருந்து போகுது வேப்பம்பட்டில இருந்து வேனு 25 பேர் போறாங்க. போய் 1000 ரூபாய் 2000 ரூபாய் போட்டுக்கிட்டு எது செலவு பண்ணிட்டு ஜோதி தரிசனம் பார்த்து வந்துடுறேன். அது பெரிய விஷயம் இல்லவா? சரி, அதுதான் செய்யணும். அதுவே பெரிய விஷயமாச்சா? அதுதான் என்னால செய்ய முடியும். ஓகேவா? இப்படிதான் என்ன போற ஆளு நிலைமை இருக்கு. வெளியில பார்க்க சொல்றீங்களா? எதுனாலும் நான் வெளியில பார்த்து பழகப்பட்டுட்டேன். அற்புதம் ஜோதி கூட நான் வெளியில தான் பார்ப்பேன். அதனாலதான் மாசம் மாசம் போய் அற்புதம் ஜோதியை பார்த்து வரேன். வடலூர் போயிட்டு பார்த்துட்டு வந்துருவேன். அதனாலதான் நான் சொல்றேன் எனக்கு ஒரு ஐடியா சொல்றேன். இந்த அற்புதம் முக்கியமான வார்த்தையெல்லாம் எடுத்துடணும். ஏன்னா அதுல ஒரு முக்கியமான வார்த்தை சத்திய ஞான சபை என்னுள் கண்டனன் அப்படின்றாங்க இல்லையா? எடுத்துடணும். இப்போ சட்டசபையில ஒரு தப்பா ஒருத்தர் பேசுறத சொல்றோம், பேசுனா எல்லாரும் கேட்டுக்கிட்டாங்க. ஆனா சபாநாயகர் அவை குறிப்பிலிருந்து எடுக்கப்படுவான். அந்த மாதிரி அந்த என்ன இப்போ என்ன மாதிரி ஆளுங்க பாக்கெட்ல 1000 ரூபாய் 2000 ரூபாய் போட்டுக்கிட்டு மாசம் போய் பார்த்ததுனால நான் அற்புதம் அந்த தரிசனம் பண்ணதுனால ரெகுலரைஸ் பண்ணியாச்சு. நான் 15 வருஷமா போயிட்டு இருக்கேன். நான் வெளியில தான் பார்த்து பழக்கம் பண்ண, வெளியில தான் பார்ப்பேன். அதான் என்னால முடியும். சத்திய ஞான சபை என்னுள் கண்டனன் அந்த வார்த்தையில நமக்கு அதெல்லாம் இப்ப முடியாது. அப்ப அதை எடுத்துடலாமா? ஒரு 1000 பேர் கிட்ட கையெழுத்து வாங்கி 1000 பேர்ன்றது 1,00,000 பேர் கூட கிட்ட கூட சைன் வாங்கி எடுத்துடலாமா அப்படின்றீங்க? அதான் இது என்னன்னா மொத்தத்துல இப்போ இன்னும் இத்தனை வருஷம் எத்தனை ஜென்மம் எத்தனை யுகங்கள்னா கூட அது சுத்த சன்மார்க்க காலம் அப்படின்றது எப்பயுமே அங்கதான் இருக்கும். அது 6 பேர் ஜோதி ஆண்டவர் அங்கதான் இருப்பாரு, வள்ளலாரும் அங்கதான் இருப்பாரு. ஆனா அதுக்காக நம்மள தயார்படுத்திக்கினாதான் அவங்க வந்து வெளிப்படுவாங்க. அதான் இல்லைங்களா?
சரி சரிங்க சரி. ஓகே ஓகே ஓகே. நன்றி நன்றி தயவுங்க. நன்றி.